நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோகபிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை விளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே நீரே நல்ல மெய்ப்பராக இருந்து எங்களை வழிநடத்தி எங்களை பாதுகாத்து எங்களை போஷித்து நீர் வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போதும் இந்த ஆராதனை விலையை உம்முடைய திரு சமூகத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே எங்களை ஆண்டு ஆசீர்வதிக்கணுமா வேண்டிக்கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் நீரே பொறுப்படுத்த எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. நாங்கள் தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி இன்னும் அதிகமாய் உமக்குள்ளே ஊன்ற கட்டப்பட எங்கள் ஊருக்கு உதவித்தார். மீட்பரிச்சரமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்ளும் பரலோகபிதாவே, ஆமென். நாம் முதலாவதாக இந்த பேரன்பின் கீதங்கள் இந்த பாடல் புஸ்தகத்தில் உள்ள பாடல் எண் 44 நாம் பாடுவோம். பாடல் எண் 44. நம்ம ஆண்டவருடைய எல்லையில்லாத அந்த அன்பை உணர்ந்து அந்த அன்பில் மகிழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். அன்பான எந்தன் தெய்வமே, அன்பாய் என்னை நடத்தினீர். அன்பான எந்தன் தெய்வமே, அன்பாய் என்னை நடத்தினீர். அன்பான எந்தன் தெய்வமே, அன்பாய் என்னை நடத்தினீர். அன்பாகவே இருக்கின்றீர். அன்பாய் என்னை அழைத்து கொண்டீர். அன்பாகவே இருக்கின்றீர். அன்பாய் என்னை இழுத்து கொண்டீர். அன்பான எந்தன் தெய்வமே, அன்பாய் என்னை நடத்தினீர். இம்மாண்புக்கு என்ன நான் செய்திட்டேன், ஏழை நான் என்னையே உமக்காக தந்திட்டேன். இம்மாண்புக்கு என்ன நான் செய்திட்டேன், ஏழை நான் என்னையே உமக்காக தந்திட்டேன். என் வாழ்வு முழுவதும் நீராகவே, உமக்காக எல்லாம் நானாகவே. என் வாழ்வு முழுவதும் நீராகவே, உமக்காக எல்லாம் நானாகவே. ஓ எல்லையில்லாத தேவனே, என் உயிர் மூச்சுள்ளவரை ஆராதிப்பேன். எல்லையில்லாத தேவனே, என் உயிர் மூச்சுள்ளவரை ஆராதிப்பேன். ஆராதனை 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 அன்பான உமக்கே ஆராதனை 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 அன்பான உமக்கே. அன்பான எந்தன் தெய்வமே, அன்பாய் என்னை நடத்தினீர். சேற்றில் இருந்தென்னை தூக்கி எடுத்தீரே, நாற்றமெல்லாம் நீக்கி ஜீவவாசனை தந்தீர். சேற்றில் இருந்தென்னை தூக்கி எடுத்தீரே, நாற்றமெல்லாம் நீக்கி ஜீவவாசனை தந்தீர். அற்பனும் நீசனும் பாவியாம் என்னை தள்ளிவிடாமல் உற்று நோக்கினீர். அற்பனும் நீசனும் பாவியாம் என்னை தள்ளிவிடாமல் உற்று நோக்கினீர். ஓ எல்லையில்லாத தேவனே, என் உயிர் மூச்சுள்ளவரை ஆராதிப்பேன். ஓ எல்லையில்லாத தேவனே, உயிர் மூச்சுள்ள
அன்பான உமக்கே ஆராதனை ஆராதனை ஆராதனை. அன்பான உமக்கே அன்பான எந்தன் தெய்வமே, அன்பாய் என்னை நடத்தினீர். உம்மை நான் மறந்தேன், உம் வார்த்தை இழந்தேன், உமை விட்டு பிரிந்தேன், உலகம் பின்னடந்தேன். உம்மை நான் மறந்தேன், உம் வார்த்தை இழந்தேன், உமை விட்டு பிரிந்தேன், உலகம் பின்னடந்தேன். தேடி தேடி என்னை வந்தீரையா, அன்பான சிச்சையால் அனைத்தீரையா. தேடி தேடி என்னை வந்தீரையா, அன்பான சிச்சையால் அனைத்தீரையா. ஓஹோ எல்லையில்லாத தேவனே, என் உயிர் மூச்சுள்ளவரை ஆராதிப்பேன். ஓஹோ எல்லையில்லாத தேவனே, என் உயிர் மூச்சுள்ளவரை ஆராதிப்பேன். ஆராதனை ஆராதனை ஆராதனை. அன்பான உமக்கே ஆராதனை ஆராதனை ஆராதனை. அன்பான உமக்கே அன்பான எந்த தெய்வமே, அன்பாய் என்னை நடத்தினீர். நிர்மூலமாகாமல் நிலை நிற்க வைத்தீரே, நித்திய கிருபையை இறங்கியே தந்தீரே. நிர்மூலமாகாமல் நிலை நிற்க வைத்தீரே, நித்திய கிருபையை இறங்கியே தந்தீரே. நன்மை ஏதும் ஒன்றும் என்னில் இல்லை, நம்பினீர் என்னையும் உம்மை போல் மாற. நன்மை ஏதும் ஒன்றும் என்னில் இல்லை, நம்பினீர் என்னையும் உம்மை போல் மாற. ஓ எல்லையில்லாத தேவனே, என் உயிர் மூச்சுள்ளவரை ஆராதிப்பேன். ஓ எல்லையில்லாத தேவனே, என் உயிர் மூச்சுள்ளவரை ஆராதிப்பேன். ஆராதனை ஆராதனை ஆராதனை. அன்பான உமக்கே ஆராதனை ஆராதனை ஆராதனை. அன்பான உமக்கே அன்பான எந்தன் தெய்வமே, அன்பாய் என்னை நடத்தினீர். நித்தம் எனக்காக பரிந்து பேசினீர், நீடிய பொறுமையால் பாதம் நடத்தினீர். நித்தம் எனக்காக பரிந்து பேசினீர், நீடிய பொறுமையால் பாதம் நடத்தினீர். கர்த்தனே கரம் கூப்பி நன்றி சொல்வேன், காலமெல்லாம் காத்து நன்மை செய்தீரே. கர்த்தனே கரம் கூப்பி நன்றி சொல்வேன், காலமெல்லாம் காத்து நன்மை செய்தீர். ஓ எல்லையில்லாத தேவனே, என் உயிர் மூச்சுள்ளவரை
உமக்கே ஆராதனை ஆராதனை ஆராதனை. அன்பான உமக்கே அன்பான எந்த தெய்வமே, அன்பாய் என்னை நடத்தினீ, அன்பாகவே இருக்கின்றீ, அன்பாய் என்னை இழுத்து கொண்டீர், அன்பாகவே இருக்கின்றீர், அன்பாய் என்னை இழுத்து கொண்டீர். எல்லையில்லாத தேவ அன்பே, என் உயிர் மூச்சுள்ளவரை ஆராதிப்பேன். ஓ எல்லையில்லாத தேவ அன்பே, என் உயிர் மூச்சுள்ளவரை ஆராதிப்பேன். ஆராதனை ஆராதனை ஆராதனை. அன்பான உமக்கே ஆராதனை ஆராதனை ஆராதனை. அன்பான உமக்கே அன்பான என்ன தெய்வமே, அன்பாய் என்னை நடத்தினீர். ஹல்லேலூயா. நாம் கடைசியாக பாடல் எண் 708 நாம் பாடுவோம். பாடல் எண் 708. ஆண்டவர் நாமத்தினால கூடியிருக்கிற நம்முடைய மத்தியில் ஆண்டவர் வாசமாக இருக்க, அவருடைய வருகையை எல்லோரும் கொண்டாடி அவரை உயர்த்தி இந்த நாள் வரைக்கும் அவர் நடத்தி வந்த பாதைகளில் எல்லாம் அவர் செய்த நன்மைகளெல்லாம் எண்ணி கொண்டாடி இந்த பாடலை பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார், உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன்னினைவாயிருக்கின்றார், ஓடிவா என் மகனே,
மகனே, அவர் உன் நினைவாய் இருக்கின்றார். ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணம் எல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்கள் எல்லாம் அவர் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் எழுந்திருப்போம். நம் வாழ்வில் மிகவும் நல்லவராக சர்வ வல்லவராக இருக்கிற நம்முடைய ஆண்டவர் நம் மத்தியில் வாசமாக இருக்கிறார். இந்த நாள் வரைக்கும் ஒருபோதும் நம்மை கைவிடாது நடத்தின நல்ல தகப்பன், அவரிடத்தில் போகும் பொழுது தள்ளிவிடாத நல்ல தகப்பனாகவே இந்த நாள் வரைக்கும் நம்ம கூட இருந்திருக்கிறார். முடிவு பரியந்தம் நம்மை நடத்துகிற நல்ல ஆண்டவராகவே இருப்பார் என்பதையும் அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட ஆண்டவர் நம் வாழ்வில் செய்த நன்மைகளையும் கடந்த நாட்களில் அவர் செய்த நன்மைகள் அனைத்தையும் அவர் நல்லவர், எப்பொழுதும் நன்மை மாத்திரம் செய்கிறவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை அறிந்தவர்களாய் இறைத்தின் ஆழத்திலிருந்து நன்றி உள்ளத்தோடு அவருக்கு துதிகளையும் நன்றிகளையும் சபையாக எல்லோரும் ஏற்க கிடவும்.
தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர். அப்பா, நீர் எங்கள் வாழ்க்கையில் நல்லவராகவே இருந்த உங்களுடைய கிருபைக்காக நன்றி. நீங்கள் அனுமதிக்கிற சூழ்நிலை எல்லாமே எங்கள் நன்மைக்கு எதுவாக நடத்துகிறீரே அதற்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையை அப்பா நீர் ஆண்டவரே உம்மை போல மாற்றுகிறீரே அதற்காக நன்றி. எங்களை நம்பி ஆண்டவரே உம்மை போல மாறுகிற இந்த வாழ்க்கையில் எங்களுக்கு இந்த ஓட்டத்தில் எங்களை ஓட வச்சிருக்கிறீங்களே அதற்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பாவங்கள் எல்லாம் கழுவினீரே அதற்காக நன்றி. மன்னிப்பதில் வல்லவராய் எங்களோடு இருக்கிறீரே அதற்காக நன்றி. எங்கள் பாவங்கள் எல்லாம் சுத்திகரித்து எங்களை பாவங்களிலிருந்து ரட்சிக்கிற நல்ல தகப்பனாக நல்ல இயேசுவே எங்களோடு இருக்கிறீங்களே அதற்காக நன்றி. நன்றி. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுதும் பிதாவின் சந்நிதியில் நிற்கக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு திறந்து வைத்த இந்த புது வழிக்காக நன்றி. நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எந்த நேரத்திலும் உங்களோடு இடைப்பட முடியுமே, எந்த நேரத்திலும் உங்களோடு எல்லா காரியங்களையும் பகிர்ந்து கொள்ள முடியுமே, எல்லா காரியங்களும் இடத்துல இறக்கி வைக்க முடியுமே. பாரம் சுமக்கிற எல்லாத்தையும் ஆண்டவரே இடத்துல இறக்கி வைக்கக்கூடிய நல்ல ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிற உங்களுடைய கிருபைக்காக நன்றி. நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர் ஃபார் யூர் குட்னஸ், ஃபார் யுவர் சாவரைன் லார்ட் ஜீசஸ். பிரைஸ் யூ லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ. நாம் சேவிக்கும், நாம் ஆராதிக்கும் ஆண்டவர் சர்வ வல்லவர், சர்வ சிருஷ்டியும் படைத்தவர். எல்லா காரியங்களும் நம் வாழ்க்கையில் அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட நமக்கோ அவர் அறியாமல் ஒன்றுமே நேரிடுகிறதில்லை. இப்படிப்பட்ட ஆண்டவர் சர்வ வல்லவராக இருக்க அவர் தூயவர், அவர் பரிசுத்தர். அவரை எதிர்த்து நாளத்திலிருந்து உயர்த்தி இந்த பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சர்வ வல்லவர் ஆளுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சர்வ வல்லவர் ஆளுகிறார். தூயரே தூயரே, சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே, சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதியுமக்கே, பாத்திரரே துதியுமக்கே. நீரே தூயரே தூயரே, சர்வ வல்லவர் நீரே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். தூயரே தூயரே, சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதியுமக்கே, பாத்திரரே துதியுமக்கே. நீரே தூயரே தூயரே, சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே, சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதியுமக்கே, பாத்திரரே துதியுமக்கே. நம்ம ஒரு 3 சகோதரர்கள் 3 சகோதரிகள் சுருக்கமாக ஆண்டவருக்கு துதிகளை ஏறெடுக்கிறோம். சங்கீதம் 46வது அதிகாரம் நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான். ஆண்டவர் யோவான் சுவிசேஷத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார். அதாவது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிஞ்சு கொண்டேன் அப்படின்னு சொல்லுவார். நம்ம கனிதரும் வாழ்க்கையை குறித்து அங்கே ஆண்டவர் சொல்லும்போது யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், நீங்கள் என்னை ஐ டிட் நாட் சூஸ் யூ பட் யூ டிட் நாட் சூஸ் மீ பட் ஐ சோஸ் யூன்னு சொல்லுவார். நீங்கள் என்னை தெரிஞ்சு கொள்ளல, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த தெரிந்து கொள்ளுதல், நம்ம ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார்ன்ற அந்த விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே ஃப்ரெஷ்ஷாக இருக்க வேண்டிய ஒரு காரியம். ஏன்னா அதுக்கு பின்னாடி கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற ஆழமான ஒரு காரியம், எல்லாத்தையுமே ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்ற ஒரு ஆழமான ஒரு சத்தியம் அழகாக இருக்கிறது பின்னாடி. இங்கே கர்த்தரை அடைக்கலமாய் கொண்டிருக்கிற காரியத்தை வச்சு இங்கே சங்கீதம் 46 நம்ம பார்க்க முடியும். 1வது வசனம்,
தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். ஆபத்து காலத்திலே அனுகூலம்னா ப்ரெசன்ட் ஹெல்ப். கரெக்டாக எந்த நேரம் நமக்கு தேவையோ உதவுகிற நல்ல ஆண்டவராக தான் நம்ம கூட இருக்கிறார். அப்போ கடைசியில் அந்த 10வது வசனத்துலேயும் 11வது வசனத்தையும் தியானிப்போம். 10வது வசனம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமுமானவர். பி ஸ்டில், அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்னு சொல்லி ஆண்டவர் 10வது வசனத்தில் சொல்கிறாரு. அப்போ பி ஸ்டில்லுங்கிறது சும்மா வராது ஈஸியாக. நம்ம ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அவ்வளோ ஈஸியாக நம்ம அமர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி வராது. ஆனால் அதற்கு பின்னாடி ஆண்டவரை பற்றி அறிகிற சரியான அறிவு நமக்கு இருக்கும் பொழுது அப்பொழுது தான் இந்த இடத்துல நம்ம அமர்ந்திருக்கக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்த முடியும். அதுதான் அந்த 11வது வசனத்தில் சொல்கிறாரு, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமுமானவர். நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் அப்படின்னு சொல்கிற அந்த காரியம். சேனைகளின் கர்த்தர், நம்ம இது ரெண்டையுமே பிரித்து தியானிக்க முடியும். ஆனால் இன்றைக்கி நான் யாக்கோபின் தேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை மெடிடேட் பண்ணலான்னு யோசிக்கிறோம். அதாவது சேனைகளின் கர்த்தர் என்பதையும் பார்த்தோம்னா நம்ம சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு டக்குன்னு சொல்லலாம். அப்படின்னா நம்ம எலிஷாவுடைய காரியம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. எலிஷா அவங்கள தாக்குறதுக்கு அந்த சுற்றி குதிரைகளும் ரதங்களும் தாங்கி வந்திருக்கும் பொழுது அந்த வேலைக்காரன் அதை பார்த்து விட்டு வருவார். வந்துட்டு என்ன சொல்லுவார்னா, நம்மளை சுற்றி இவ்வளோ பேர் சூழ்ந்துட்டான்னு சொல்லி அந்த பயத்தில் வரும் பொழுது எலிஷாவோ வேறு விதமான கண்களுடையவராக தான் இருந்தார். அவர் என்றைக்குமே கீழ் நோக்கி சூழ்நிலைகளை பார்க்கிறவராகவே இல்லை. தேவன் யார் என்பதை அறிந்திருந்தவர். தனக்கு என்னை காக்கிற தேவன் யார் என்பதை அவர் அறிந்திருந்தார். அதனால தான் ப்ரேயர் பண்ணுவார். இந்த வேலைக்காரனுக்கு அவனுடைய கண்களை திறந்துடலுங்கன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணும் பொழுது அந்த கண்கள் அந்த வேலைக்காரனுக்கு திறக்கப்படும் பொழுது அந்த ஹில்ஸ், அந்த மலையில் சுற்றி அவ்வளோ குதிரைகளும் அக்கினியின் ரதங்களும் இருக்கிறத அவன் கண்ணு பார்க்கும். அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும். நம்ம தனியான ஆளாக இருந்து என்னை சுற்றி பல பேர் என்னை சூழ்ந்து எனக்கு அகென்ஸ்டாக எழும்பினாலுமே கூட நாம் அறிந்திருக்க வேண்டியது நாம் தேவன் பட்சத்தில் இருக்கிறோமான்றது மட்டும்தான். நான் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவனாக இருக்கிறேன் என்ற பட்சத்தில், நான் அவர் பட்சத்தில் நான் இருக்கும்போது எல்லா காரியங்களையும் அவர் பார்த்து கொள்வார். நான் அமர்ந்திருக்கிறது தான் என்னுடைய பங்கு. அண்ட் நோ தட் ஐ எம் காட் அப்படின்னா அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்றது. அதாவது அறிந்து கொள்வது டக்குன்னு நம்ம அந்த சூழ்நிலைக்குள்ளார கடந்து போகும் பொழுது தான் நம்ம ஒன்று அறிந்து கொள்ளவே முடியுது. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள முடியுது. அடுத்து, காட் ஆஃப் ஜேக்கப் இஸ் அவர் ரெஃப்யூஜ். அதாவது யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலவுமாய் இருக்கிறார்ன்றதை நம்ம மெடிடேட் பண்ணி பார்க்கலாம். யாக்கோபை சின்ன குழந்தையாக பிறக்கும் பொழுதே ட்வின்ஸ், அவன் அண்ணனும் அவரும் வரும்பொழுது முதலாவது ஏசாவை வெளியே வராரு. அடுத்து யாக்கோபு வெளியே வரும்போது காலை பிடிச்சிட்டே வெளியே வராரு. வரும்பொழுதே அவரை குறித்து ஆண்டவர் அவரை எப்படிப்பட்ட ஒரு இடத்துல யாக்கோபு இருப்பார்ன்ற ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை அவர்களுக்கு சொன்னார். அப்பயே ஜேக்கப் வாஸ் சோசன். அப்போ ஒரு சோசன் பர்சன் அவருடைய வாழ்க்கையில் தேவன் எப்படிலாம் நடத்துகிறார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது காட் ஆஃப் ஜேக்கப் இஸ் அவர் ரெஃப்யூஜ் அப்படின்னு சொல்லும் பொழுது, யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலவுமாய் நமக்கு உயர்ந்த அடைக்கலவுமாய் இருக்கிறான்னு சொல்லும் பொழுது அந்த தேவன் யாருன்னு என்பதை பார்த்து அந்த தேவன் எனக்கும் உயர்ந்த அடைக்கலமான தேவன் என்பதையும் நாம் மெடிடேட் பண்ணி அந்த வாழ்க்கையை அபியாசப்படுத்தி வாழ வேண்டியது நம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு காரியம். அப்போ யாக்கோபு அவன் குழந்தையாய் பிறக்கும் பொழுதே நமக்கு தெரியும், பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர். அப்படிப்பட்ட தேவன் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்ற ஒரு பாக்கியம் நமக்கு என்னவென்றால் யாக்கோபு லைஃப்லையும் பார்க்குற மாதிரி ஹி வாஸ் சோசன். அப்போ அவர் தகப்பனை ஒரு விதத்தில் ஒரு காரியத்தில் ஏமாற்றி போனார். ஆனால் அவருடைய லைஃபோட பேட்டர்னை பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும், ஆண்டவர் அவர் கூட இருந்து அதுக்கப்புறம் அவர் அண்ணனுக்கு பயந்து ஓடிடுவார். ஓடும் பொழுது ஆண்டவர் ஒரு தரிசனத்தில் வருவார். அடுத்து லாபானை போய் சந்திக்கிறார், அங்கே போய் வேலை பார்க்குறார், கல்யாணம் நடக்குது. அந்த 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 சம்பவம் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா இப்போ தியானிக்க நேரம் இல்லாட்டினாலும் அதெல்லாம் கவனித்து பார்த்தோம்னா தேவன் எப்படியாய் அவர் வாழ்க்கையில், அவர் ஒன்றும் பெர்ஃபெக்ட் கிடையாது. ஜேக்கப் ஒன்றும் பெர்ஃபெக்டாக வாழ்ந்தவர் கிடையாது. ஆனால் குறைவுள்ளவனாக இருந்தார். ஆனால் தேவன் தெரிந்து கொண்ட ஒரு இடத்துல இருந்ததுனால ஆண்டவர் அவர் முடிவு வரைந்து அவரை வழி நடத்தினார். முடிவு வரைந்து அவர் கூடவே இருந்தார் அவருடைய வாழ்க்கையில். ஈவன் நம்ம அவருடைய வாழ்க்கையில் நிறைய எடுத்து தியானிக்க இப்போ நேரம் இல்லாட்டினாலும் ஒரு காரியத்தை எடுத்து தியானிக்க முடியும். ஆண்டவர் எப்படியெல்லாம் அவர் வாழ்க்கையில் சர்வ வல்லவராக அவர் இருந்து அவரை வழி நடத்தினார் என்பதை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 31வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 31வது அதிகாரம். ஆதியாகமம் 31 இதில் கடைசியில் அவர் யாக்கோபு
அவருக்கு யோசேப்பு பிறந்ததுக்கப்புறம் என்னை அனுப்பிடுங்க, நான் என்னுடைய சொந்த இடத்துக்கே நான் போகிறேன்னு சொல்லி லாபான் கிட்ட பேசுகிறார். அப்போ லாபான் இத்தனை ஆண்டுகள் அவர் இடத்துல வேலை பார்த்து அவர் இடத்துல இருந்த யாக்கோபுடைய லைஃப்பை கவனித்து பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு சாட்சியை இங்கே பார்க்க முடியும். என்ன சொல்கிறாரு நீங்கள் பாருங்கள். 30வது அதிகாரம் 27வது வசனம். அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். என்று குறிப்பினால் அறிந்தேன். குறிப்பினால் அறிந்தேன் அப்படின்றது, அதாவது ஆங்கிலத்தில் தெளிவாக போட்டிருக்கு, லேர்ன்டு பை எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது. நான் என் வாழ்க்கையில் உன் கூட உன்னை நான் பார்த்து உன்னை கவனித்த அந்த காரியத்தில் எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆண்டவர் தேவன் உன் கூட தான் இருக்கிறார் அப்படின்றதுனால அவர் திரும்பி வருந்தி கேட்குறாரு, நீ இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறார். அதுக்கப்புறம் ஒரு டீலிங் பேசப்படுது. அதுக்கப்புறமும் லாபான் வந்து அவருடைய அப்போ யாக்கோபை தேவன் அபிரகாமை ஆசீர்வதிப்பார். ஏன்னா தேவன் வந்து யாக்கோபு கூட எப்பயுமே இருந்ததுனால அந்த சூழ்நிலையில் யாக்கோபை வந்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சார் அதிகமாக. அப்போ லாபானுடைய குமாரர்கள் எல்லாருக்கும் வந்து அதை கண்டு வந்து தகப்பனுடைய இதெல்லாம் நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி 31வது வசனத்திலே நம்ம அங்கே 31வது அதிகாரத்தில் பார்க்க முடியும். 30 வசனத்திலே சொல்லுவாங்க, யாக்கோபு வந்து எல்லாமே என் தகப்பனிடத்துலேருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாரே அவருடைய, ஏன்னா இவர் வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டு மேலோங்கி வளர்றதை இவங்க பார்த்ததுனால அப்படி சொல்லுவாங்க. அப்போ லாபானுமே வந்து என்ன வந்து யாக்கோபுக்கு இடத்துல எப்படி நடந்து கொண்டார் என்பதை வந்து 7வது வசனத்தில் சொல்லுவார். ஏன்னா தேவன் இப்பொழுது யாக்கோபை வந்து நீ கிளம்பி உங்கள் அப்பா வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்கிறத, உங்கள் அப்பா ஊருக்கு போகணுன்னு சொல்கிறத சொல்லுவார். அப்போ 7வது வசனத்தில் யாக்கோபு வந்து ராகேல் கிட்டையும் லேயாய் கிட்டையும் சொல்கிற ஒரு காரியத்தை பார்க்க முடியும். அது என்னன்னு 7வது வசனத்தில் படிங்க. 31:7. உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். 10 முறை வந்து அவருடைய சம்பளத்தை மாற்றுவார். அப்போ ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆண்டவர் வந்து he did not allow him to hurt me. என்னை வந்து அவர் தீங்கு செய்கிறதுக்கு அனுமதிக்கலை. அந்த தீமையினால் நான் பாதிக்கப்படுறத ஆண்டவர் அனுமதிக்கலைன்றதை சொல்லுவார். எப்படிங்கிறத இப்போ 8வது வசனத்தில் அழகாக சொல்லுவார். புள்ளி உள்ளவைகளை உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் புள்ளியுள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. அப்போ லாபான் வந்து எதெல்லாம் பண்ணால் அவருக்கு வந்து ஏதாவது ஒரு காரியத்தில் வந்து அவரை வந்து தீமை செய்து அவருடைய சம்பளத்தில் ஏதாவது அடி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போதுமே கூட உலக பிரகாரமான காரியம்தான். ஆனால் ஆண்டவர் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வதற்கு இது அழகான ஒரு எடுத்துக்காட்டாக தான் இங்கே பார்க்க முடியும். அதாவது இந்த ஆடுகளில் நான் வச்சிருக்கிற மந்தையில் வந்து புள்ளி இருக்கிற ஆடுகள் மட்டும்தான் உனக்கு சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, தேவனோ அங்கே சூழ்நிலையை மாற்றி புள்ளி இருக்கிற ஆடுகளாக தான் அந்த மந்தைகளில் குட்டி வரும்படியாக மாற்றுவார். அடுத்து வரியல் ஸ்ட்ரீக்டு கலப்பு நிறமுடைய ஆடுகளாக அதுதான் உனக்கு சம்பளம்னு சொல்லும் பொழுது தென் ஆல் த ஃப்ளாக்ஸ் போர் ஸ்ட்ரீக்ட் அப்படின்னு இருக்கு. அப்போ எல்லா மந்தைகளும் திரும்பி அந்த கலப்பு நிறமுடைய ஆடுகளாகவே குட்டி போட்டுச்சு. அப்போ இதற்கு பின்னாடி வந்து அழகாக தேவனுடைய சாவரேன்ட்டியை, அவருடைய எவ்வளவு சர்வ வல்லவர் என்பதை அழகாக பார்க்க முடியும். ஏன்னா இங்கே வந்து யாக்கோபுக்கு அவருடைய பவுண்டரி என்னவோ அது வரைக்கும் தான் அவர் வேலை பார்க்குறாரு, அதற்கேற்ற சம்பளம் வருது. அந்த சம்பளத்தை வந்து லாபான் வந்து எப்படியெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அதற்கு பின்னாக தேவன் வேலை செய்கிறது அழகான ஒரு காரியத்தை இங்கே பார்க்க முடியுது. ஏன்னா அந்த பவுண்டரி வரைக்கும் அவர் பண்ணுறாரு. அதுதான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் சும்மா இருக்கணும் அப்படின்னா அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள்னா நம்ம ஏதோ ரூமுக்குள்ளே கதவை பூட்டிட்டு அமைதியாக சும்மா உட்கார்றது ஆண்டவர் சொல்லலை. நம்மளுடைய எல்லைக்குள்ளார நம்ம என்ன செய்ய முடியுமோ அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம ஆண்டவர் வந்து அதற்கு மிஞ்சி போகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அதுக்குரிய பேக்ரவுண்ட் என்னென்னா தேவன் அதிசயங்களை நம்ம விட்னஸ் பண்ணும்படியாக மாற்றுவார். ஒரு கல்லறை புரட்டுங்கள்னு சொல்கிறது ஒரு மனுஷனால் ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா அவன் தான் அந்த கல்லறையை மூடுறான் திறக்கிறான். அப்போ அந்த கல்லறையை திறங்கள்ன்றதை மட்டும் தான் நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்குறாரே தவிர்த்து லாசருவை நீ உயிரோட எழுப்புன்னு சொல்லலை. லாசருவை உயிரோட எழுப்புவது அவருடைய பங்கு. நீ கல்லறையை திறன்னு சொன்னார்ல, அது என்னால் முடிஞ்ச ஏதோ ஒரு பங்கு தான். ஆண்டவர் அங்கே அற்புதம் செய்வராக சர்வ வல்லவராக நம்ம வாழ்க்கையில் காணப்பட முடியும். ஆனால் நாம் ஆண்டவரை அப்படிப்பட்ட விதத்தில் விசுவாசிக்கிறோமா? இல்லை இதெல்லாம் கர்த்தனால் செய்ய முடியாதுன்னு சொல்லி நாமே அவரை லிமிட் பண்ணுறோமா? கிடையாது. தேவன் சர்வ வல்லவர், அவர் சாவரின் காட். நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்னா ஹீ இஸ் காட் அப்படின்றத நாம் அமர்ந்திருந்து நம்ம வாழ்க்கையில் நம் கடந்து வருகிற சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக எழும்புகிற சில ஜனக்கூட்டங்களும் இருக்கக்கூடும். ஆனால் எல்லா சூழ்நிலையிலையும் நாம் நம்முடைய எல்லைக்கு மீறி எதுவும் செய்ய முடியாதுன்ற பட்சத்தில் அப்படியே அமைதியாக இருக்கணும். இதை வந்து இவர் லைஃப்பில் மட்டும் கிடையாது, ஈசாக் லைஃப்பில் பார்க்க முடியும். ஈசாக் லைஃப்பில் அழகாக இருக்கும். அதாவது அவர் வந்து அந்த இதே ஆதியாகமத்தில் 26வது வசனத்தில் இருக்கும். 26வது வசனத்தில் அந்த கெரார் என்ற ஊர், ஒரு பிலிஸ்தியன் ஊரில் இருப்பாங்க. அபிமெலேக்கு அங்கேயும் ஆண்டவர் ஈசாக்கு கூட தான் தேவன் இருந்ததுனால அவர் வந்து அங்கே இருக்கிறவங்களோட ஸ்ட்ராங் ஆயிடுவார். அவங்களுடைய ஒரு
அந்த இதில் படி மைட்டி ஆயிடுவார். அதனால் சொல்லுவார், அபிமெலேக் வந்து சொல்லுவார், நீங்கள் வந்து என்னையோட எங்களோட மைட்டி ஆகிட்டீங்க, நீங்கள் ப்ளீஸ் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஊரை விட்டு போக சொல்லி கேட்பார். அப்போ இவங்க போய் வெளியே போய் ஒரு கூடாரம் அமைப்பாங்க. கூடாரம் அமைச்சு ஒரு பள்ளத்தாக்கில் கூடாரம் அமைக்கும் பொழுது அமைத்து அங்கே ஒரு ஒரு கிணறை தோண்டுவாங்க. அங்கே தண்ணி வரும். உடனே அந்த ஊருக்காரவங்களாம் திரும்பியும் பொறாமைப்பட்டு வந்து இல்லை இது எங்களோட தண்ணி, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவ்வளோதான், அந்த பவுண்டரியை தாண்டல அவர். அதுக்கப்புறம் சண்டைக்கோ ஒரு போட்டிக்கோ போகல அவங்க ஈசாக்கு. அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவார். அங்கே போனாலும் அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அங்கேயும் தண்ணி வரும். அந்த இடத்துலையும் தண்ணி வரதை பார்த்த உடனே திரும்பியும் வந்து அப்படி கேட்பாங்க. திரும்பி சண்டை போட மாட்டார், போயிடுவார். அப்புறம் மூணாவது திரும்பியும் போவாங்க, திரும்பியும் அங்கே தோண்டுவாங்க. இல்லை எங்கெல்லாம் தோன்றாங்களோ அங்கெல்லாம் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அப்போ தேவன் அவங்க கூட இருந்து அவங்க செய்கிறதெல்லாம் வாய்க்கும் என்ற அழகான ஒரு வாழ்க்கையை, அழகான ஒரு காரியத்தை தேவன் அங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அவங்க லைஃப்பில் காமிக்கிறார். இதை வந்து எல்லாரும் பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆர்கியூ பண்ணவே வரலை. அதுக்கப்புறம் அபிமெலேக்கே திரும்ப வருவார். அந்த 26வது அதிகாரத்தில் வந்து சொல்லுவார். 28வது வசனம். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். ஓகே, அது போதும். அதாவது அங்கே என்ன சொல்கிறாங்க, வி ஹவ், அதான் உங்களோடு கர்த்தர் இருக்கிறான்றத நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே இருக்கிறார் என்று கண்டோம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம்னு சொல்லி அவங்க சாட்சி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம தேவனை அறிஞ்சு போகும் பொழுது அமர்ந்திருந்து கர்த்தர் செய்கிற செயல் ஒன்று நம்ம வாழ்க்கையில் அவ்வளோவா என்ஜாய் பண்ண முடியும் ஆண்டவரை. ஆனால் ப்ராக்டிக்கலாக எப்படிப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கும் பொழுது அங்கே லாபான்னு சொன்னார், ஐ லேர்ன்டு பை எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னார். என்னுடைய அனுபவத்தில் இத்தனை ஆண்டு காலம் என் இடத்துல வேலை பார்க்கும் பொழுது நான் உணர்ந்து கொண்டேன் தேவன் உன்னோடு இருக்கிறார். அபிமெலேக் சொல்கிறாரு, எங்களுக்கு தெரியுது நிச்சயமாய் தேவன் உன்னோடு இருக்கிறாரோன்னு கேள்விலாம் இல்லை, நிச்சயமாய் உன் கூட இருக்கிறாருன்னு சொல்கிறாரு. யோசேப்புடைய வாழ்க்கையில் யாக்கோபு தான் தெரிந்து கொள்ளப்பட்ட சோசன். ஜேக்கப்புக்கு யோசேப்பு மரித்து விட்டான் என்று நினைச்சாங்க. ஆனால் தேவன் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் பண்ணுறாரு. அங்கே அனுமதிச்சார் எல்லா சூழ்நிலையுமே. யோசேப்பு வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நடக்குது. ஒரு அடிமையாக இருக்கிற இடத்துல, அந்த அடிமையாக இருக்கிற இடத்துல அவருடைய எஜமானுடைய வீட்டை யோசேப்பு நிமித்தம் ஆசீர்வதிப்பார். அப்போ தேவன் நம்மளோடு இருக்கிறார். நம்ம புல்பிட்டில் எழுதியிருக்கு காட் வித் அஸ் அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்ட தேவனை நம்மளோடு வைத்திருக்கும் பொழுது சூழ்நிலைகளை பார்த்து முறுமுறுப்பதோ குறை சொல்வதோ இல்லை நாமே போட்டி போட்டு நானே ஏதாவது செஞ்சு இந்த சூழ்நிலையிலேருந்து நான் வெளியே வந்துடலாமா, இந்த சூழ்நிலையை நான் சரி செய்து கொள்ளலாமா என்று நம்மளுடைய வரையறைக்கப்பட்ட ஒரு எல்லையை மீறி செய்வது கண்டிப்பாக அது தேவனுடைய மகத்துவத்தை பார்க்குவதற்கு தடுக்கும். ஆனால் நம்மளோ அமர்ந்திருந்து அப்படின்ற ஒரு இடத்துக்கு நான் வரும் பொழுது தான், நான் செட்டில் ஆகும் பொழுது தான் என்னால் இதற்கு மீறி என்னால் எதுவும் செய்ய முடியாது ஆண்டவரே, இதை நீங்கள் மட்டும்தான் மாற்ற முடியும், உம்மால் மட்டும்தான் இந்த இடத்த சரி செய்ய முடியும் என்றதை அறிஞ்சிருக்கிறேன். இதற்கு மிஞ்சினது உம்முடைய கருத்தில் தான் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கும் பொழுதோ நாம் அமர்ந்திருக்க கற்றுக்கொண்டோம் என்றால் யார் எப்படிப்பட்ட தேவன் என்பதை இப்பொழுது பார்த்தோம். இன்னும் தியானித்தோம்னா தியானிச்சுட்டே இருக்கலாம். தேவன் எப்படிப்பட்டவர், அவர் சர்வ வல்லவர், அவர் மகத்துவம் உள்ளவர், அவருடைய கண்ட்ரோலில் தான் நம்ம இருக்கிறோன்ற பட்சத்தில் நம்ம எதுக்குமே கவலைப்பட தேவையில்லையே அப்படின்னு சொல்லி நம்ம சங்கீதம் 1 படிக்கிறோம். அவருடைய சத்தியத்தில், அவருடைய வேதத்தில் இரவும் பகலும், அதாவது லான் இருக்கு இங்கிலீஷில், அது அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுடைய பாக்கியத்தில் கடைசியில் போட்டிருக்கும் வாட் எவர் ஹி டஸ், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக அங்கே அழகாக முடியும். அப்படி தான் இவங்க லைஃப்லலாம் பார்க்கும் பொழுது தேவனை நேசித்து தேவனை சார்ந்து நம்ம வாழ்ந்திருக்கும் பொழுது ஒரு உறுதி நமக்கு இருக்கணும். ஐ எம் சோசன் பை காட், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர் என்பதை நான் அறிஞ்சிருக்கும் பொழுது அவர் என்னை முடிவு வரையும் தான் நடத்துவார். எப்படிப்பட்ட ஒரு பாதையாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தெரியும் அவர் ஹீ வில் லீட் மீ அன் டு தி எண்ட், என்னை முடிவு வரையும் நடத்துகிற நல்ல தகப்பனாகவே அவர் என்னோடு இருப்பார் என்பதை. இப்பொழுது சங்கீதம் 46 அதே வசனத்தை திரும்பி எடுத்து பார்ப்போம். சங்கீதம் 46 அந்த 10வது வசனத்தில் ஐ வில் பி எக்ஸால்டட் அமாங் த நேஷன்ஸ். அது எப்படி இருக்கு? ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன். அப்புறம் பூமியிலேயும் உயர்ந்திருப்பேன் ஆண்டவர் சொன்னார். அப்போ நம்ம ஆண்டவர் செய்கிற செயலெல்லாம் அடுத்து அந்த மகத்துவத்தையெல்லாம் பார்க்கும் பொழுது ஹீ வில் பி எக்ஸால்டட். நம்மளுடைய வாழ்க்கை நிமித்தம் ஆண்டவர் நம்ம இந்த பூமியில் வைத்திருக்கும் ஒரு காரணத்துக்கு வச்சிருக்கிறார். நம்ம மூலமாக அவருடைய நாம மகிமைப்படணும். அவர் நாம மகிமைப்படுவதாக நம்ம கேட்கும் பொழுது நான் மகிமைப்படணும்னா நீ அமர்ந்திருன்னு ஆண்டவர் சொல்கிறார். நீ அமர்ந்திரு, உன் வாழ்க்கை நிமித்தம், உன் வாழ்க்கை நிமித்தம் என் நாம மகிமைப்படும், நான் மகிமைப்படுவேன். அது ஏன் என்றால் நான் யார்? நான் சேனைகளின் கர்த்தர், நான் யாக்கோபின் தேவன், அவர் என்னோடு இருக்கிறார், அவரே எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்ற அந்த அழகான ஒரு ட்ரூத்தை நம்ம அறிஞ்சிருக்கும் பொழுது அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ள முடியும். அவர் ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்கிறவர் என்பதையும் நாம் உணர்ந்திருக்கவும் முடியும். இப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம வாழ்க்கையில் சொந்த இரட்சகனாக
இரட்சகராகவும் கொண்டிருக்கிறோம். நம் கூட எப்பொழுதும் இருக்கிற நல்ல இமானுவேலாக நம்மளோடு இருக்கிற நல்ல தேவனாகவே நம்ம கூட இருக்கிறார். அவர் யாக்கோபு ஒன்றும் பெர்ஃபெக்ட் கிடையாது, குறையுள்ளவராக இருந்தார். ஆனால் அந்த குறையுள்ள யாக்கோபையும் ஆண்டவர் அவரை வழி நடத்தினார். அந்த குறைவுள்ள யாக்கோபை அப்படியே குறையோடு விடலை, அந்த குறைவெல்லாம் நிறைவாய் மாற்றினார். யாக்கோபை இஸ்ரவேல் என்று மாற்றினார். நான் தேவனை முகமுகமாய் தரிசித்தேன் என்று சொல்லக்கூடிய பாக்கியம் அவருக்கு பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய என்கவுண்டர் நடந்துச்சு. ஆனால் அதற்கு முன்னமாக இருந்தே ஆண்டவர் அவரை தெரிந்து கொண்டபடியால் அவர் வாழ்க்கையில் என்கவுண்டர் பண்ணிகிட்டே இருந்தார். அவர் வாழ்க்கையில் அவர் கூட இருந்து பாதுகாத்துக்கிட்டே இருந்தார். அவர் எல்லாமே எந்த தீங்கும் அவர் அணுகாதபடி பாதுகாத்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்ப்போம். எத்தனையோ சூழ்நிலை நான் யோசிப்பேன் எப்பயுமே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, நான் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு முன்பாக எத்தனையோ ஆக்சிடென்ட்டில் நான் இறந்திருக்க முடியும், எத்தனையோ நான் ஒரு தடவை கிணத்துல முங்கி செத்துருக்க முடியும், எத்தனையோ சூழ்நிலைகளை நடந்தது. ஆனால் எல்லாத்துலேயும் ஆண்டவர் பாதுகாத்தார். என் ஆத்துமாவை ஒரு நாள் ரட்சித்தார், என் வாழ்க்கையில் இடைப்பட்டார். ஹீ என்கவுண்டர். அப்படிப்பட்ட ஒரு என்கவுண்டர் அழகான ஒரு வாழ்க்கையாக இந்த நாள் வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வரார். ஐ எம் சோசன் பை காட் அப்படின்ற அந்த ஒரு உறுதி, நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டேன் என்ற அந்த விசுவாசம் நமக்குள்ளார எப்பொழுதும் இருக்கும் பொழுது அவர் கடைசி வரைக்கும் நடத்துவார். குறை இருக்குது, ஆனால் இந்த குறை நிமித்தம் நான் சோர்ந்து போகிறது கிடையாது, இந்த குறையில் எல்லாம் அவர் நிறைவாய் மாற்றுவார் என்று அவருக்கு முன்பாக நின்று வாழக்கூடிய ஒரு பாக்கியமான ஒரு லைஃப்பை தான் ஆண்டவர் நமக்கு இந்த பூமியில் வச்சிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நடத்தின ஒரு காரியம், அநேக காரியங்கள் எனக்கு சொன்னேன்னா நிறைய பேசிகிட்டே போயிடலாம், அப்படி கூட இருக்கும். ஏன்னா ஆண்டவர் பர்சனலாக அப்படியே ரியலைஸ் பண்ணி என்ஜாய் பண்ணி இந்த நாள் வரைக்கும் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அதில் ஒரு காரியம் நினைவுக்கு வருகிற ஒரு காரியம் என்று காலையில் நினைவுக்கு வந்த ஒரு காரியம் என்னவென்றால், கடந்த நமக்கு சபையில் ஒரு பெரிய புயல் வீசின டைமில் எனக்கு அங்கே சென்னையில் இருக்கும் பொழுது நான் சகோதர ஐக்கியத்தை நாடி விரும்பி தான் அங்கே போய் அந்த வீட்டில் போய் இருந்தோம். ஒரு 4-5 சகோதரர்கள் நாங்கள் சேர்ந்து இருந்தோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு சூழ்நிலை வந்தது. பர்சனல் லைஃப்பில் சில காரியங்களை செய்யணும், நீங்கள் இப்படி செய்யணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணும் பொழுது அதில் எனக்கு அதில் ஆண்டவர் சித்தம் அது இல்லை என்பது தான் என் இதயத்தில் ஆழமாக நான் உணர்த்தப்பட்டேன். அது அப்படிப்பட்ட இடத்துல இருக்கும் பொழுது நீங்கள் சபைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் கர்த்தர் அனுமதித்த ஒரு சூழ்நிலையில் தான் நான் இந்த நாள் வரைக்கும் அவளுக்கு நன்றி உள்ளவர்களோடு தான் இருக்கிறேன், நன்றி உள்ள இதயத்தோடு தான் இருக்கிறேன். ஆனால் அந்த சூழ்நிலையிலலாம் ஆண்டவர் என் கூட இருந்து எப்படி நடத்தினார் என்பதை நான் தியானிக்கும் பொழுது ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ நீ அப்போ சொல்லும் பொழுது அடுத்த ஸ்டெப்பாக அவங்க சொன்னது என்ன காரியம் என்றால், நீங்கள் சகோதரர்களோடு சேர்ந்து இருக்கிற இந்த வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடாது, நீங்கள் இந்த வீடை காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அப்போ சொல்லும் பொழுது நானும் ஓகே, நான் அதுக்கப்புறம் நம்ம சண்டை போடுற இடத்துக்கோ நம்ம அதுக்கெலாம் போக வேண்டாம், நம்ம சண்டை போடக்கூடாது, நம்ம இதை நான் தான் சொல்லி நியாயம் பேசவும் முடியும். என்னால் அந்த நியாயம் பேச ஆண்டவர் அனுமதிக்கவே இல்லை. அந்த இடத்துல அமைதியாக போய் ஓகே நான் அடுத்து வேறு வீடு பார்க்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஒரு இடத்துக்கு போயிட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் அந்த சூழ்நிலையில் எல்லாத்துலேயும் கர்த்தர் கூடவே இருந்து நடத்தினார். என் ஆஃபீஸில் இருந்த ஒரு கலீக், அவர் கல்யாணம் ஆகி அவர் குழந்தை பிறந்திருந்துச்சுன்னு அவங்க மனைவி ஊருக்கு போயிட்டாங்க, பொள்ளாச்சியை சேர்ந்தவர். அவங்க வீட்டில் ஒரு புதுசாக கட்டப்பட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட்டில், இது உலக பிரகாரமான காரியமாக இருந்தாலும் தேவன் எப்படிப்பட்டவர்ன்றதை நான் அறிந்து கொள்வதற்கு எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சூழ்நிலைகள் எனக்கு விசுவாசத்தை வர்த்திக்க செய்யத்தக்கதாக இருந்தது. அப்போ ஆண்டவர் எனக்கு நடத்தின காரியம் என்னென்னா, அப்படிப்பட்ட ஒரு வீட்டில் அவங்க என் மனைவி போயிட்டாங்க, அவங்க வர வரைக்கும் நீ எங்கள் வீட்டில் இருந்துக்கோ தம்பின்னு சொல்லி அவர் என்னுடைய ஆஃபீஸில் இருந்த ஒரு கொலீக் என்னை அழைச்சி கொண்டார். வீட்டில் அழைச்சி ஒரு தனி ரூமை கொடுத்து, ஒரு பெரிய வீடு 2 பெட்ரூமில் வீட்டில் அவர் ஒரு ரூமில் இருப்பார், நான் ஒரு ரூமில் இருப்பேன். ஆண்டவர் அழகாக ஆச்சரியமாக, அது பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலுமே கூட நான் இதற்கு முன்னாடி என்ன வாடகை கொடுத்துட்டு இருந்தேனோ அந்த வாடகையோட கம்மியான வாடகை தான் அங்கே வாங்கினார். இத்தனைக்கும் ஆஃபீஸ் கிட்ட வீடு வந்துருச்சு. இப்படி இது ஒரு சின்ன காரியம்தான், ஆனால் என் வாழ்க்கையில் நடந்த ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு சின்ன சின்ன இன்ஸ்டன்ஸ் ஆண்டவர் கொடுத்ததில் இது ஒரு காரியம். ஆண்டவருக்காக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அவர் சித்தம் செய்யும் பொழுது நான் கர்த்தர் என்னுடைய பவுண்டரி இவ்வளோ தான், இதுக்கு மீறி நான் போகணுன்னா நான் ஆர்கியூ பண்ணணும், சண்டை போடணும், நியாயம் பேசணும், இதெல்லாம் எனக்கு வேண்டாண்டவரே, என்னுடைய பங்கு வரைக்கும் நான் நின்றுட்டேன். இதுக்கப்புறம் நான் அமர்ந்திருந்து, நான் எப்பயும் போல் அமர்ந்திருந்தா வீடு தேடாமலாம் இல்லை, தேட தான் செஞ்சேன். ஆனால் அமர்ந்திருந்தேன். என் இதயத்தில் என்ன தான் ஆண்டவர் செய்கிறாருன்னு பார்ப்போன்னு சொல்கிறத பார்த்த பொழுது ஆச்சரியமான ஒரு வாசல் ஆண்டவர் அங்கே திறந்து கரெக்டாக 2 மாதம் அவர் வீடை காலி பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு, அவர் ஊருக்கு போகிற சூழ்நிலை வந்துருச்சு. அதே டைமில் எனக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சு. கரெக்டாக வேறு வேலை கிடச்சி எனக்கு வீட்டில் இருந்தே வேலை பார்க்கலான்ற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. அவர் என்னைக்கு வீடை காலி பண்ணாரோ அதே நாளில் தான் நானும் ஊருக்கு கிளம்பி மதுரைக்கு அங்கேருந்து வந்தேன். கரெக்டாக எல்லாம் ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யும் தேவன் என்பது ரைட் டைம். அந்த நாள் வரைக்கும் ஐயோ எப்போ இவர் போயிட்டானா என்ன பண்ணுறது, அடுத்து என்ன அப்படின்ற எந்த குழப்பமும் கிடையாது. ரைட் டைம் வந்துச்சு. ஒரே நாள், நானும் அதே நாளில் கிளம்புறேன், அவரும் அதே நாளில் கிளம்புறாரு வீடை காலி பண்ணிவிட்டு. நான் மதுரைக்கு போயிட்டேன், அவர் பொள்ளாச்சிக்கு போயிட்டார். இப்படி ஆண்டவர் செய்த மகத்துவங்கள் எல்லாத்தையுமே நான் நினச்சி பார்த்தேன். அப்படின்னா எத்தனையோ காரியங்களில் எவ்வளவு தேவன் சாவரேன்றதை தான் நான் சொல்ல வரேன். என்னுடைய வாழ்க்கை நிமித்தம் இது எனக்கு மட்டும் செய்வார்ன்றது கிடையாது. இப்படி தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார் என்பதை அறிந்து கொள்ளணுன்றதுக்காக தான் இந்த சின்ன ஒரு சாட்சி, சின்ன சம்பவமாக இருந்தாலும் தேவன்
ஹீ இஸ் அ சாவரன். அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் சர்வ வல்லவர், அவர் கண்ட்ரோலில் தான் அந்த உலகமே இருக்குது. அப்போ நான் அவருடைய பிள்ளையான அந்த பூமியில் இருக்கும் பொழுது அவர் என்னை பார்த்துக்கொள்ள மாட்டாரா அப்படின்ற ஒரு விசுவாசம் நம்ம எல்லாருக்குமே இருக்கணும். இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு புயல் வீசினாலும், எவ்வளவு தாறுமாறான சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும், கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வான்னு வாழும் பொழுது ஆண்டவருடைய நாமம் நம் வாழ்க்கையில் மகிமைப்படும். அது நிமித்தம் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்கிறவர்கள் இவர் வாழ்க்கையில் இவர்கள் நிமித்தம் இவர் தனியான ஆள் கிடையாது, இவரோட தேவன் இருக்கிறார் என்பதை இந்த அபிமெலேக்கு ஈசா கிட்ட சொன்னது மாதிரியும், லாபான் போய் அவர் யாக்கோபு கிட்ட சொன்னது மாதிரியும், யோசேப்புடைய வாழ்க்கையில் அந்த அவருடைய எஜமான் கண்டு கொண்டது போலையும் கர்த்தர் இவர்களோடு இருக்கிறார் என்பதை அவங்க சொல்லணும்னு வாழ மாட்டோம். ஆனால் நேச்சுரலாக என்ன நடக்கும்னா, இந்த வாழ்க்கை அனுபவத்தில் நம்ம போகும் பொழுது அது பிறருக்கும் சாட்சியாக ஆண்டவர் நாம மகிமைக்கென்று போய் சேரும். அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஒரு நாள் எல்லாம் பை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. உடனே லாபான்னு சொல்லலை, ஆனால் எத்தனையோ வருஷங்கள், 7 வருஷம் ஃபர்ஸ்ட் வேலை பார்த்தார், 2வது 7 வருஷம் வேலை பார்த்தார். இத்தனை எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பை எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்ல முடியும் தேவன் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்ட தேவனை நாம் பெற்று இருக்கிறோம். நாமோ ஒருபோதும் இந்த விசுவாசத்தில் தளராமல் வாழும் பொழுது நம் விடுதலை உள்ளவர்களாக நம்மளும் வாழ முடியும். அநேகரை இந்த விடுதலை வாழ்க்கைக்கு நேராக இழுத்துக்கொள்ளவும் முடியும். இப்படிப்பட்ட தேவனை நாம் மகிமைப்படுத்தி இந்த பூமியில் ஆண்டவர் வரும் வரை இல்லது அல்ல, நாம் ஆண்டவர் இடத்துல போய் சேரும் வரை முடிவு வரையும் நம்ம ஆண்டவர் நடத்துவார், கண்டிப்பாக நடத்துவார். யாக்கோபு கடைசியில் அவருடைய குமாரர்களை எல்லாரையும் பார்த்து பேசிட்டு கடைசியில் அவர் பிளஸ் பண்ணிட்டு போவார். அப்படி வரைக்கும் கடைசி வரைக்கும் அவர் நடத்தினார். அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை என்னைக்கு முடியும் தெரியாது. வயதானபடி யாக்கோபு போன வரை போகுமான்னு நமக்கு தெரியாது. ஆனால் எது நமக்கு முடிவுன்னு ஆண்டவர் நியமிச்சிருக்கிறோ அது வரைக்கும் ஆண்டவர் நடத்துவார். அதில் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்ற ஒரு விசுவாசமும் உறுதியும் கொண்டவர்களாக இந்த பூமியில் நாம் எல்லோரும் வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். தேவன் பேசின அவருடைய வார்த்தைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரை சொந்தமாய் கொண்டு வாழ்கிற வாழ்க்கையிலே இந்த சங்கீதம் 46வது அதிகாரம் 1வது வசனத்திலே படித்தது போல, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்ற ஒரு பாக்கியத்தை தேவன் ருசிக்கும்படியாக உதவி செய்வார். அதுபோன்ற ஒரு மேலான பாக்கியத்தை எப்போதும் என்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். தேவன் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலையும் அவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகிற அவருடைய பாதுகாப்பு என்பது ஒரு மேலான பாதுகாப்பு. இந்த ஆதியாகமம் 31வது அதிகாரத்திலே அந்த யாக்கோபுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்த்தது போல, அவர் இருந்த நிலையிலே அவருக்கு அநேகமான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது. அவருடைய சம்பளத்தை 10 முறை மாற்றினார் என்று அந்த 7வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். அப்படி பல காரியங்கள் மறைவாகவோ அவரை அழுத்தம் கொடுப்பதற்காகவோ பல காரியங்கள் நடந்ததை அவருடைய வாழ்க்கையிலே அவர் அனுபவித்தார். ஆனால் அவர் சொன்ன அந்த ஒரு பகுதி, ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை என்று அதை அவர் சாட்சியாய் சொல்லுகிறார். இப்படி பல காரியங்கள் மறைவாகவோ அவருக்கு எதிராகவோ நடந்தாலும் தேவன் அதில் அவருக்கு தீங்கு செய்வதற்கு அதற்கு இடம் கொடுக்கவில்லை என்று அவர் சொன்னது போல, அது போன்ற ஒரு பாக்கியத்தை நானும் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்று வாழ விரும்புகிறேன். இந்த சங்கீதத்திலே 46வது அதிகாரத்திலே படிக்கிறது போல, இது போன்ற ஒரு பாக்கியத்தை நான் என்னுடைய சொந்த கிரியை செய்கிற ஒரு இடத்திற்கு சென்றாலோ, அல்லது தேவனுக்கு அது போன்ற சூழ்நிலைகள் நடைபெறும்போது என்னுடைய சுயத்துக்கு இடம் கொடுத்தோ, அல்லது தேவனுடைய அன்பை சந்தேகிக்கிறதற்கு நான் இடம் கொடுக்கிறவனாக சென்று விட்டேன் என்றால், இது போன்ற ஒரு பாக்கியத்தை ருசிக்க முடியாதவனாக மாறிவிடுவேன் என்பதை உணர்ந்திருக்கிறேன். அதற்கு மாறாக அந்த 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று அந்த சூழ்நிலையிலே நான் முழுவதுமாய் தேவனுக்கு என்னை ஒப்படைத்து என்னுடைய சுயத்தின் காரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் அமர்ந்திருக்கிற இடத்திற்கு நான் வந்து எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்திலே ஒப்படைக்கும்போது, மறைவானவைகள் தேவனுக்குரியவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல முழுவதுமாய் அதெல்லாம் தேவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லுகிற ஒரு இடத்திலே என்னை ஒப்பு கொடுத்து, அந்த யாக்கோபு அந்த இடத்திலே தன்னுடைய கடமையை செய்தார். அதுபோன்று என்னுடைய அந்த எல்லைக்கு உட்பட்ட எல்லா பகுதிகளையும் நான் நேர்த்தியாய் செய்கிறதற்கு நான் ஆயத்தம் கொண்டு வாழ விரும்புகிறேன். அதுபோன்று செய்யும்போது அந்த யாக்கோபுடைய வாழ்க்கையிலே நடைபெற்றது போல, அதுபோன்று அவர் லாபான் பல காரியங்கள் செய்தாலும் தேவன் அவர் தீங்கு செய்வதற்கு இடம் கொடுக்கவில்லை என்ற ஒரு பாக்கியத்தை நானும் பெற்று வாழ விரும்புகிறேன். தேவன் அதுபோன்று வாழ உதவி செய்வார் நான் நம்பிக்கை எடுக்கிறேன். ஆமென்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சகோதரர் மூலமாக கர்த்தர் பேசின வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறப்ப என்னுடைய ரட்சிப்பு எனக்கு எப்போவுமே ரொம்ப விசேஷமாகவும் ஞாபகம் உள்ளதாகவும் இருக்கும். ஏன்னா நான் ஏசாயா 43 அதிகாரம் படிக்கிறப்ப தான் ஒரு ஆண்டவரோட தொடுதலை என் வாழ்க்கையில் உணர்ந்தேன். அதில் முதல் வசனத்தில் நீ என்னுடையவன் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அதை நான் ஏற்கனவே படிச்சிருந்தாலும் அந்த தடவை படிக்கிறப்ப அது என் இருதயத்தில் ஏற்படுத்தின தாக்கமும் அந்த இம்ப்ரிண்ட்டும் இன்னைய வரைக்கும் என் வாழ்க்கையில் அகலாமல் இருக்கிறதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா அந்த தெரிந்து கொள்ளில் நிச்சயம் இருந்ததுனால நான் நிறைய நேரங்களில் நிறைய விதங்களில் சோதிக்கப்பட்ட போதும் தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். தேவனால் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதனால் நம்ம எப்படியும் இந்த பாவத்தை தாண்டி போயிடுவோம், எப்படியும் இந்த சூழ்நிலையை ஜெயிச்சிருவோம், எப்படியும் இந்த உலக ரீதியான இந்த வீக்னஸை, இந்த பதட்டத்தையும் பயத்தையும் நம்ம மேற்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடலான்னு ரசிக்கப்பட்ட புதுத்தில் அது எவ்வளோ விஷயங்கள் எனக்கு உதவியாக இருந்திருக்கு. அந்த தெரிந்து கொள்ளுதல் நிச்சயம், அந்த தெரிந்து கொள்ளுதல் நிச்சயத்தை நானாக ஏற்படுத்திக்கிட்டதாக எனக்கு தெரியல. அது தேவன் கிருபையாய் தந்த ஈவுன்னு நினைக்கிறேன். அந்த ஈவு இன்னி வரை என்னை காத்து வர்ற தயவுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். மோசே இஸ்ரேல் ஜனங்களை குறித்து சொல்கிறப்ப அவங்களுடைய தெரிந்து கொள்ளுதலை பற்றி சொல்கிறப்ப சொல்லுவார், நீங்கள் உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ஜனத்திரட்சியான ஜனங்கிறதுனாலையோ நீங்கள் பலமானவங்களாலேயோ கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளலை. பிகாஸ் யுவர் லார்ட் காட் லவ்ட் யூ. அவர் உங்கள் மேலே வச்ச நேசத்தினாலும் உங்கள் முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்கினாலும் உங்களை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி என்னுடைய தகுதியினால் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டாருன்ற ஒன்றும் இல்லை. ஆனாலும் புதிய ஏற்பாட்டில் எபேசியருக்கு எழுதுகிறப்ப இவர் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவார், தன் கிருபையின் மகிமையின் புகழ்ச்சிக்காக உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உங்களை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லுவார். அதனால் இப்படி ஒரு அந்த காலத்திலிருந்து என்னையும் தெரிந்து கொண்டு அவருடைய கிருபை எவ்வளவாய் ஒரு மனுஷனை ஒரு ஆச்சரியமான ஒளிக்குள்ளே நடத்துங்கிற ஒரு மேன்மையான ஒரு புகழ்ச்சிக்காக என்னை வைத்திருக்கிறது நினச்சி நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த கிருபையில் நிலைச்சிருக்கணும். அதே மாதிரி மோசே இஸ்ரேல் புத்திரருக்கு அதே இதில் நிறைய அட்வைஸ் பண்ணுவார், நிறைய பிளெஸ்ஸிங்ஸ்லாம் சொல்லுவார். முதல்ல உங்களுக்குள்ளே நோய் இருக்காது நிறைய சொல்லுவார். ஆனால் அதுக்கப்புறம் சொல்லுவார், அவருக்கு நேரிட போகிற எதிரிகள் சோதனைகளை பற்றியும் சொல்லுவார். உங்களை எதிர்த்து பயங்கரமான ராஜாக்கள் வருவாங்க, ஆனால் நீங்கள் அவங்கள பார்த்து பயப்படக்கூடாது. ஏன்னா உங்கள் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் தேவன் நீங்கள் நடத்தி வந்த பாதைகளை எப்போதும் நினச்சி பாருங்கள். உங்களை எப்படி ஒரு ஃபேரோட்டிருந்து காப்பாற்றி எகிப்திலேருந்து கூட்டி கொண்டு வந்தார் என்பதை நீங்கள் நினச்சி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார். அது என் வாழ்க்கையில் ரொம்பவே எனக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு. ஏன்னா சூழ்நிலைகள் ஒவ்வொரு நாள் மாறுது. இந்த சகோதரர்கள் சொன்னபோது அமர்ந்திருந்து நான் தேவன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்ங்கிற பங்கு எனக்கு ஆரம்ப காலங்களில் இருந்ததே கிடையாது. என் சுயத்திலிருந்தும் என் மாம்சீகத்திலிருந்தும் என் உள் ரீதியான பதட்டத்திலிருந்தும் நான் நிறைய காரியங்களை செஞ்சுருக்கேன், நிறைய காரியங்களை பேசுவேன். சாந்த குணமோ ஒரு பொறுமையோ இல்லாத இடத்துல நான் இருந்திருக்கேன். ஆனாலும் தேவன் அந்த இடத்துல இருந்தும் தம்முடைய மகிமைக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய நல்ல பண்புகளை எனக்கு கொடுத்தாரு. அந்த தேவனை மட்டுமே பற்றி இருந்து அந்த அவர் மேலே மட்டும் நம்பிக்கையாக இருந்து நான் என்னுடைய எல்லைக்குள் செய்ய வேண்டியதை மாத்திரம் செஞ்சு மற்றவர்களுடைய வாழ்க்கையில் போய் தலையிட்டு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு நான் ஆலோசனை பண்ணி எப்பவும் ஸ்கீம் பண்ணுறவனா இல்லாதபடி ஒரு எளிய விசுவாசத்தை தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளே நடத்தினார். இன்னும் நான் அந்த எளிய விசுவாசத்தில் வளர்ந்தவனாக இருக்கேனென்றா இல்லை. இப்போ என்னுடைய கிரியைகள் வெளியரங்கமாகவே இல்லாட்டியும் சூழ்நிலை கஷ்டமாகும் போது என் உள்ளத்துக்குள் ஏற்படுகிற அந்த பதட்டமும் ஒரு சின்ன அவிசுவாசத்தையும் தேவன் எனக்கு காட்டுகிறவே இருக்கிறார். இன்னும் அந்த மாதிரி அவிசுவாசத்திலிருந்து நீங்கி தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் நிச்சயத்தை எப்போதும் என் இதயத்தில் தாங்கினவனாய் அதை சுமந்து சென்று எப்போதும் தேவனுக்கு உண்மையாக வாழ்ந்து அவருடைய மகிமைக்கும் அவருடைய கீர்த்தியின் புகழ்ச்சிக்கும் வாழ தேவன் நம்ம எல்லாருக்கும் கிருபை செய்யணும். அத்தனை கிருபையில் தேவன் என்னை நடத்துவார்னு விசுவாசிக்கிறேன். பிரைஸ் லார்ட். கர்த்தர் சகோதரர்கள் மூலமாக பேசின வார்த்தையில் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம வாசித்த அந்த வசனம் 46 சங்கீதம் 10வது வசனம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அது பிரதர் அதை அழகாக எடுத்து சொன்னாங்க. அமர்ந்திருந்தனா சும்மா உட்கார்றதில்ல, கர்த்தர் ஒரு கர்த்தர் கொடுத்த எல்கைக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னாங்க. கர்த்தர் கொடுத்த எல்கைக்குள்ளே இருக்கிறது தான் அந்த அமர்ந்து இருக்கிறது. அது ஒரு பயங்கர லாபமான, எல்லா மனுஷருக்கும் ஒரு லாபமான ஒரு இடம். அது அப்புறம் ஏன் அந்த சிக்ஷை லாபானா வர வைக்கிறதா இருக்கலாம், இல்லை அபிமெலேக்கை வர வைக்கிறதா இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் அப்படி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அநேக அபிமெலேக்கோ இல்லாட்டி லாபானோ இருக்கும்போது அது எப்படி என்னோட நன்மையாக இருக்கும் அப்படின்னா, அந்த புதிய ஏற்பாடில் நான் இப்போ சமீபமாக ஒரு வாரமாக தியானிக்கிற அதுலேருந்து என்னால் இது பண்ண முடியல. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்குது. நம்ம அடிக்கடி தியானித்த ஒரு பகுதி தான். எபிரேயர் 12 5வது வசனம்,
அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும்போது சோர்ந்து போகாதே. அந்த சிட்சை அப்படின்றது என்கேஜேவி டிரான்ஸ்லேஷனில் வந்துட்டு சேஸ்னிங் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. சேஸ்னிங் அப்படின்றது நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா என்னன்றது தெரில. அந்த சேஸ்னிங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம். ஒன்று ரெஸ்ட்ரெய்னிங், அப்புறம் ஹம்பிளிங் அப்படின்னு சொல்லி. ரெஸ்ட்ரெய்னிங் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்குள்ளே வச்சு அந்த இடத்த விட்டு வெளியே போக விடாமல் பண்ணுறது தான் ரெஸ்ட்ரெய்னிங் ஆர்டர்னு சொல்லுவாங்க. அதையும் கர்த்தர் பண்ணுறாரு. எனக்கு ஒரு சூழ்நிலை கொடுக்கறது மூலமாக அந்த லாபானை விட்டு அவன் வெளியவே போக முடியாது அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ளேயும் வைக்கிறாரு. அடுத்து ஹம்லிங்னா என்ன தாழ்மைப்படுத்துறதுக்கான ஒரு வேலை. அது இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னால், என்னோட தகுதிக்கு மீறி அவங்கள யோசிக்க வைக்காத ஒரு இடம். நானாக நினச்சிக்குவேன், அதான் விழுந்த இடம் எது அப்படின்னு சொன்னால், அவனை தேவனாக யோசிக்க வச்சு தான் பிசாசு போட்ட விதை. ஆனால் நமக்கு ஒரு தேவன் இருக்கார், நமக்கு ஒரு பிதா இருக்கார், அவருக்கு அடங்கி இருக்கணும். ஹம்பிளிங்கிறத எஃபெக்ட் வந்துட்டு ரெஸ்ட்ரெய்னிங் பண்ணி என்னை ஹம்பிளிங் பண்ணுறாருன்றது ஒரு ரொம்ப பெரிய ஆசீர்வாதம் எனக்கு கொண்டாந்துச்சு. ஏன்னா யோபுட்ட கர்த்தர் சொல்லும் போது ஒரு இடத்துல சொல்லுவார், எப்படி சொல்லுவார்னா, பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சொல்லுவார். நீ நட்சத்திரத்தை உருவாக்குனியா, நட்சத்திரம் போகிற வழி உனக்கு தெரியுமா, அப்படிலாம் வரிசையாக சொல்லிகிட்டே வர்றவர் அங்கே கடைசியாக முடிப்பார். இதெல்லாம் உன்னால் பண்ண முடியுமா, இதெல்லாம் உன்னால் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து சொல்லுவார், மனுஷனை உன்னால் தாழ்மைப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பார். உன்னால் ஒரு மனுஷனை கண்டுபிடிச்சி அவனை தாழ்மைப்படுத்திடுன்னு சொல்லி கேட்பார். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு விஷயந்தான். நம்ம இருதயத்துக்குள்ளே அந்த சுயம்ன்றதுலேருந்து எடுத்து ஒருத்தவனை தாழ்மைப்படுத்துறது. அப்போது நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் என்ன ஒரு சூழ்நிலைக்குள்ளே கொண்டு போகிறாருன்னா, அதை அந்த இடத்துக்குள்ளே நான் அடங்கி இருக்கும்போது கர்த்தர் என்ன தாழ்மைப்படுத்துகிறாரு. அடங்கி இருக்க நானே தேவன் அப்படின்ற இடத்துல இருந்து, எல்லா மனுஷனும் பிறப்பால் எல்லா மனுஷனும் நானே தேவன்ற ஒரு இடத்துல இருந்து, தேவன் தான் எனக்கு எல்லாம், அவருக்குள்ளே நான் அடங்கி இருக்கணும் அப்படின்ற இடத்துக்கு கொண்டு வந்து என்ன நிறுத்துகிற அந்த அற்புதமான வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். அந்த இடத்துல நான் இருக்கேன். அங்கே இப்போ நான் வாட்ச வசனம் மாதிரி அவர் என்னுடைய பிதாவாக இருந்து அவர் என்னை சிச்சிக்கும் போது என்னை தெரிந்து கொண்டதுனால, என்னை சொந்த மகனாக எடுத்ததுனால, அவர் என்னை ஒரு இடத்துல வச்சு அந்த ரெஸ்ட்ரெய்னிங் பண்ணி அவர் அந்த ஹம்பிளிங் ஒரு ஸ்பிரிட்டை எனக்கு தர்றதுன்றது தான் அதில் கிடைக்கிற ஒரு லாபம். அந்த மிகப்பெரிய லாபத்தை நானே தேவனாக மாதிரி, எனக்கே எதுக்கு இந்த சூழ்நிலைலாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி உதறித்தள்ளாமல் அமர்ந்திருந்து, அவரே தேவன் நான் அமர்ந்திருக்கும்போது அதோட ஃபைனல் பை ப்ராடக்ட் இதெல்லாம் லாபம் கிடைச்சது, இதெல்லாம் உலக ரீதியாக கிடைச்சதெல்லாம் பை ப்ராடக்ட். ஆனால் அதுக்கு முன்னாடி அவரோட சொந்த பிள்ளையாக நான் மாறுறேன். அது போக அந்த பை ப்ராடக்ட்ஸும் அங்கே கிடைக்குது. உலகத்தில் நான் தான் அவர் என்னுடைய பிள்ளை, இவரோட தேவன் இருக்காருன்றதை கண்டுபிடிச்சிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் அற்புதமானது. இந்த தியானம் என் இருதயத்தை விட்டு போகக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். அவர் எந்த இடத்துல வச்சுருக்காரோ அந்த கர்த்தர் கொடுத்துருக்க அந்த இருப்பிடத்துக்குள்ளே நான் எப்பொழுதும் இருக்கணும். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் அதுலேருந்து எனக்கு ரட்சிப்பை கொடுத்து வெளியே கொண்டாடணும் அப்படின்றத நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், நம்பிக்கை இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். தேவன் சபையில் கொடுத்த அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் என்னையும் அவர் சூஸ் பண்ணி என்னை தெரிந்து கொண்டு என்னை முன்குறித்து என்னை அழைச்சிருக்கிறாருங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இத்தனை வருடங்களும் பல வருடங்களாக நான் அவரை ருசிக்க முடிஞ்சிச்சு. எத்தனையோ சூழ்நிலைகள் வந்த போதும், காற்றும் புயலும் வாழ்க்கையில் அடித்த போதும், வனாந்தரத்தில் நடந்து வருகிற போது அவர் என்னை தனியாகவே விடலைங்கிறத நான் நிறைய விதத்தில் சூழ்நிலையில் நான் அவரை ருசிச்சிருக்கிறேன். அவ்வளவா என்னை அவர் நடத்தி வந்தார். அது அப்படி அந்த வனாந்தர வாழ்க்கை எனக்கு இல்லைன்னா உண்மையிலே நானும் அவரை அறிஞ்சிருக்க மாட்டேன். என் கண் சொருகி போன குருடாக தான் நானும் இருந்திருப்பேன். என்னை வனாந்தர பாதையில் நடத்தி வந்ததுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ விதத்தில் அமர்ந்திருந்து அவர் தான் தேவன்கிறத நான் அறிஞ்சிருக்கிறேன். ஒவ்வொரு சமயங்களில் இந்த ஆரம்ப நிலைலாம் நான் அவரை ருசிக்காதப்போ, ஸ்டார்டிங்கில் காற்றும் புயலும் அடிக்கிறப்போ நான் அதிகமாக பயப்படுவேன். என்ன நடக்குமோ, அடுத்து என்ன ஆகுமோ அப்படின்ட்டு. அப்போது ஆண்டவர் சொல்வார், அந்த ஏசாயா 54 சொன்னது தான், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், கொடுமைக்கு தூரமாய், அது உன்னை அணுகுவதில்லை அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த வார்த்தையை ஆண்டவர் தந்து என்னை முன்கூட்டியே என்னை அந்த வார்த்தையின் மூலமாக, அந்த அதிகாரத்தின் மூலமாக என்னை ஆறுதல் படுத்தி அந்த வார்த்தையை எனக்கு தீர்க்க தரிசனமாக தந்து என்னை நடத்தி வந்ததுனால நான் அப்படியே விசுவாசத்தையும் தந்தவர் அவர் தான். அந்த வார்த்தையை அப்படி பிடிச்சு கொள்வேன். நீங்கள் அப்படி சொல்லியிருக்கீங்களா, ஆனால் இப்போ எனக்கு பயமும் திகிலும் தான் இருக்குது. என் வாழ்க்கை எப்படி ஆகுமோன்னு எனக்கு தெரியலை அப்படின்ட்டு, என்னுடைய புத்திக்கு எட்டாததாக இருக்குது இந்த வழிகளெல்லாம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட இருக்கிறப்போ அந்த வார்த்தை தான் என்னை பலப்படுத்துச்சு. இப்படி சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே, நீங்கள் உண்மையுள்ள ஆண்டவர்,
சில சகோதரிகள்லாம் எனக்கு அப்போ இருக்கிறப்ப எனக்கு சொல்லிட்டாங்க, என் வாழ்க்கையில் இப்படிலாம் செஞ்சுருக்காரு. அப்போ அவங்களுக்கு உண்மையாக இருந்த தேவன் அவருடைய இடத்துல பட்சபாதமே இல்லை. பிரதரும் கூட ஒரு தடவை சொல்லிட்டாங்க, நீங்கள் கேட்கலாம், ஏன் உங்களுக்கு மட்டும் செய்ய முடிஞ்சிச்சு, எனக்கு ஏன் அந்த அற்புதத்தை செய்யலை அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நம்ம உரிமையாக கேட்க முடியும். அதை நான் அடிக்கடி கேட்பேன். அவங்க வாழ்க்கையிலலாம் கிரியை செஞ்ச தேவன் எனக்கும் இப்போது அந்த பயமும் திகிலும் என் மாம்சத்தில் உண்டாகுதே, இது என்ன நடக்குமோன்னு நினைக்கிறேனே, அப்போ எனக்கும் கிரியை செய்யுங்க, நீங்கள் உண்மையுள்ள தேவன் தானே, உங்கள் இடத்துல பாரபட்சமே இல்லையே அப்படின்னு நான் கேட்குறப்போ அவர் வார்த்தையை தந்து என்னை பலப்படுத்தி அவருடைய பெரிய சமாதானம் என்னை காத்துக்கொள்ளும். ஆனால் சூழ்நிலைகள்லாம் வெளியில் இருக்கிறத பார்த்தா என்னவா முடியுமோ அப்படின்னு இருக்கும். ஆனால் ஆண்டவர், நான் இந்த இத்தனை வருடங்களும் நான் நடந்து வந்ததில் அவர் என்னை ஒரு தீங்கும் என்னை அணுகும்படி செய்யலை, என்னை ஒரு சேதமும் குடும்பத்தை அணுகாதபடிக்கு பத்திரமாக பாதுகாத்து வந்தது தான் நான் பார்த்துருக்குறேன். சூழ்நிலையில் ஃபுல்லாக அவருடைய பாதம் ஒன்று தான். அதை நான் அவர்கிட்ட போய் பற்றி கொள்றதுனால அவர் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் தான் என்னை வச்சிருக்கிறாரு. என்னுடைய பலனாக இருந்தார், என் அடைக்கலமாக இருந்தார், என் கோட்டையாக இருந்து என்னை பத்திரமாய் பாதுகாத்து வந்தார். ஆனால் அந்த வனாந்தரத்திலேயே அவர் நடத்திட்டு போய் என்னை கொல்லுகிற தேவன் அல்ல. அந்த வனாந்தரத்தில் அவருடைய அன்பையும் அவருடைய தயவையும் அவருடைய காருண்யத்தையும் அதிகமாக நான் ருசித்து அவருக்கு நான் அதிகமாக நேசிக்க முடிஞ்சிச்சு. அதை ருசித்து அவர் என்னை பாதுகாத்து வந்ததுனால இப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனை நான் பெற்றிருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்படிங்கிறத நான் பார்த்தேன். இல்லைன்னா நானும் பரிதபிக்கிற நிலைமையில தான் நான் இருந்திருப்பேன். அப்படி இல்லாதபடிக்கு என்னை அவருடைய எல்கைக்குள்ளே வச்சு என்னை சூஸ் பண்ணி என்னை பத்திரமாக வச்சுருந்ததுனால, நானும் அவருக்குள்ளே அவருடைய பாதத்தில் நான் இருந்ததுனால, என்னுடைய சுய புத்தியின் மேலே சாய்ந்து அப்படி இப்படின்னு வெளியில் போகாமல் இருந்ததுனால அவருடைய பாதுகாப்புக்குள்ளே நானும் பத்திரமாக இருந்தேன். அதற்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல் ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாக அதிசயமாக நடத்தி வராரு. அந்த வனாந்தரத்தின் முடிவு பாலும் தேனும் ஓடுகிற அந்த இளைப்பாறுகிற தேசத்துக்கு தான் ஆண்டவர் கொண்டு போய் விடுவேன்னு சொன்னது போல் என்னை அது கொல்லவே இல்லை. என்னை கடைசி அது பெரிய இளைப்பாறுதலுக்குள்ளும் ஒவ்வொரு நாளும் ஆத்தும ரட்சிப்பை கண்டு மகிழ்ந்திருக்கிற அந்த வாழ்க்கைக்குள்ளும் தான் இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் நடத்தி வருகிறதுக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை ஒவ்வொரு நாளும் பயிற்றுவித்து அவருடைய கரத்தில் வச்சு என்னை பாதுகாத்து இந்த நாள் வரைக்கும் அவர் பெரிய இளைப்பாறுதலை தந்து என்னை ஆசீர்வதித்ததுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். யாக்கோபுக்கும் அப்படி தான், அவருடைய கையின் பிரயாசங்களெல்லாம் ஆசீர்வதித்தார். ஆனாலும் வரும்போது அவருடைய வாழ்க்கையில் ஒரே பயம் திகில், என்ன நடக்குமோ அப்படின்னு இருக்கப்போ ஆண்டவர் சந்தித்த பிறகு தான் அவர் தைரியமாக போனார். அவர் நினைத்த காரியங்களுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக நடந்துச்சு. அப்படி தான் என் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இந்நாள் வரைக்கும் நடத்தி அதிசயமாய் அற்புதமாய் ஒரு சேதமும் இல்லாமல் என்னை பாதுகாத்து இன்னும் அவருடைய விசுவாசத்தில் அதிகமாக நான் பலப்படும்படியாக அவரே உண்மையுள்ள தேவன் என்பதை நான் ஒவ்வொரு நாளும் அதை ருசிக்கும்படியாக என் வாழ்க்கையில் நடத்தியிருக்கிறதுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்படிப்பட்ட தேவனுக்கு நான் இன்னமும் அதிகமாக உண்மையுள்ளவளாக இருந்து இன்னும் அதிகமாக நேசித்து இன்னும் அவருக்கு பிரியமாக வாழ்ந்து அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நான் இன்னும் நடக்கணும், இன்னும் நான் அதிகமாக நான் மாறணும், இன்னும் சுத்திகரிக்கப்படணும், இன்னும் சொத்த பொண்ணாக மாறணும். அதுதான் என்னுடைய வாஞ்சியாக இருக்குது. அப்படியா இவ்வளோ நாள் என்னை கைவிடாத இத்தனை வருடங்கள் நடத்தி வந்த தேவன் இனியும் என்னை நடத்தி வருவார். நான் யாரை பார்த்தாலும் நான் அதுதான் சொல்வேன். என் வாழ்க்கையில் முடிவு பெரிய சமாதானமாக தான் இருந்துச்சு. அது என்னை வனாந்தரம் என்னை கொல்லவே இல்லை, என்னை உருவாக்குச்சு. இப்படிப்பட்ட தேவன் இப்படி தான் அனுகூலமான துணையாக ஒவ்வொரு வேலையிலையும் அவர் வார்த்தையை தந்து அவருடைய கிருபையை ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருபையும் தந்து தான் என்னை நடத்தினார். என்னை தனியாக என்னை பாடுபடுவதற்கோ நான் கலங்க பண்ணி என்னை விடாதபடிக்கு என்னை காத்து வந்தார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்படிப்பட்ட தேவனுக்கு நான் தொடர்ந்து உண்மையுள்ளவளாக இருக்கவும் அனைவருக்கு சாட்சியாக வாழவும் முடிவு பரியந்த நிலை நிற்கவும் எனக்கு உதவி செய்வான்னு என்னை விசுவாசத்தை அறிக்கை செய்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் இந்த நாளில் என்னை உற்சாகப்படுத்தி பேசின அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக சபையில் பேசின வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உண்மையிலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கைன்றது உண்மையிலே எனக்கு ஆசீர்வாதமான ஒரு லைஃப். நான் என்னுடைய ஒரு சூழ்நிலையில் நானே உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை என்னுடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன், தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டவர் அப்படின்றத ஒரு சூழ்நிலையில் தேவன் என்னோடு கூட பேசி அந்த நாளில் இருந்து அவருடைய மகளாய் அவருடைய சொந்த குமார்த்தியாக இருக்கும்படியாக அவர் என்னை தெரிந்து கொண்டார். அவருடைய தெரிந்து கொள்ளுதலை நான் நிறைய பகுதிகளில் நான் சில சமயத்தில் நான் உண்மை இல்லாமல் தான் இருந்திருக்கேன். ஏன்னா
நீ கேட்ட போல் எவ்வளோ குறைவுள்ள யாக்கோபையும் அவரால் வந்து கண்டிப்பாக நடத்தியிருக்காரு. அவர் முடிவு பறிந்து அவர் கூட இருந்து அவர் பாதைகளை செவைப்படுத்தி நடத்தியிருக்காரு. ஆனால் நான் சில சமயங்களில் என்னோடய எவ்வளோ குறைபாடுகளை நான் சரிந்து விழுகிறப்போ நான் நிறைய நேரங்களில் நம்பிக்கை இல்லாத, இதுக்கு மேலே அவ்வளோதான், இனி எதுவும் என்னுடைய லைஃப்பில் எதுவும் இல்லை, இப்படி ஒவ்வொரு தடவையும் நான் இப்படி விழுந்துகிட்டே இருந்தேன்னா நான் எப்படி எழுந்து போவேன் அப்படின்ற ஒரு அவன் நம்பிக்கையிலும் நான் வந்து ஒரு அவிஸ்வாசத்துலேருந்து அதிக நாள் நான் இருந்திருக்கேன். ஆனால் தேவன் வந்து இந்த ஜீவனுள்ள சபையில் வைத்து என்னை எவ்வளவாய் வந்து நிறைய நேரங்களில் நான் அப்படி சோர்ந்து போகிறப்பெல்லாம் என்னை வந்து மறுபடியும் வந்து அவருடைய நம்பிக்கை தந்து என்னை உற்சாகப்படுத்த தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அதே நேரத்தில் இன்றைக்கி காலையில் நான் சபையில் வந்து வரக்கப்போ நான் அது நேற்று நைட்டே நான் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஏன் கூட நீங்கள் நாளைக்கு பேசுங்க, என்னை உற்சாகப்படுத்துங்க. நான் நிறைய சூழ்நிலைகளை வந்து நான் விழுகிறேன், ஆனால் நான் எந்திரிச்சு நடந்து போகணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு நீ உதவி செய்வீங்க. ஏன்னா ஒரு தாய் வந்து தன் பிள்ளை வந்து நிறைய நேரங்களில் கீழே விழுகிறப்போ ஒரு குறைவுள்ள ஒரு பிள்ளையை வந்து எவ்வளோ தூரம் நேசித்து அவங்கள பக்குவமாய் நடத்தி கொண்டு போவாங்க. நானும் உங்கள் பார்வையில் அப்படி தான் நான் இருக்கேன். அதனால் நீங்கள் என்னை நடத்தி கொண்டு போங்கப்பா, எனக்கு பக்கத்தில் இருந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் கண்டிப்பாக நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று நைட்டு ஆண்டவரோடு நான் இது பண்ணேன். ஆனால் இன்றைக்கி அந்த வார்த்தை எனக்கு கேட்குறப்போ உண்மையிலும் மக உற்சாகமாக இருந்தது. தேவனே என்னோட கூட பேசின மாதிரி இருந்துச்சு. அதே போல் பாடலில் கூட எனக்கு நன்மை எதுவும் இல்லாமல் இருக்கிறப்போ தேவன் என் மேலே வச்சுருக்கிற அந்த நம்பிக்கை உண்மையிலே அது மகா பெரிய இது. அவர் என் மேலே நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறதால நீடிய பொறுமையாக இன்னமும் அவர் என் மக இன்னமும் திருந்துவா, மரணம் திரும்புவா, இன்னும் அவளுடைய பாதைகளை சரி செய்து கொள்வா, சீர்படுத்துவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையினால தான் முடிவு பறிந்தப்போ அவர் என்னை நடத்துவார் அப்படின்ற அந்த நம்பிக்கையின் வார்த்தையை இன்றைக்கி எனக்கு கொடுத்துருக்காரு. அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அநேக நேரத்தில் சபையில் கூட பிரதர் ஒரு தடவை மெசேஜ் எடுத்தல, இந்த சங்கீதம் 37 நிறைய சூழ்நிலைகளை வந்து நம்ம வந்து வழி தப்பி போகிறப்போ கத்தரை நம்பி தேசத்தில் குடிந்து சத்தியத்தை மேந்துக்கொள். அதாவது எனக்கு குறிக்கப்பட்ட அந்த எல்லையில் வந்து நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதில் வந்து நான் உண்மையாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக தேவன் வந்து என்னுடைய மன விருப்பத்தை அவன் வந்து நிறைவேற்றுவார் அப்படின்ட்டு இன்றைக்கி ஆண்டவர் அந்த வார்த்தை எனக்கு மறுபடியும் உணர்த்தினார். அப்படியா தேவனுக்கு இன்றைக்கி பேசப்பட்ட அந்த வார்த்தையின்படி எந்த சூழ்நிலையிலும் அவரை தெரிந்து கொள்ளுதலை வந்து நான் வந்து எந்த நிலையிலும் நான் மறந்து போய்விடாதபடிக்கு அதில் எப்பொழுதும் நிறைத்திருந்து, ஏன்னா அவர் என்னோட மகளாய் என்னை தெரிந்து கொண்டார். அவரோட தெரிந்து கொள்ளுதல் எவ்வளோ பெரிய பாக்கியம் என்பதை நான் உணர்றேன். அதனால் கண்டிப்பாக அவர் என்னை முறிவு பரிந்தும் அவர் என்னை வழி நடத்துவார்ன்றதையும் நான் விசுவாசித்து அந்த நம்பிக்கையில் தொடர்ந்து அவருக்கு முன்பாக வாழ்ந்திட எனக்கு தேவன் உதவி செய்வாராக. தேவன் சபையில் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கன்னு. இப்போ சில நேரத்தில் சூழ்நிலைகள் வந்து மாறுதலாக வரும் பொழுது அப்போ என்ன செய்கிறதுன்னு கலங்கி தவிக்கையில் அப்போ போய் அவர்கிட்ட போய் அமர்ந்திருந்து செபிக்கும் பொழுது தான் அந்த சூழ்நிலைகளவே மாற்றி போடுறாரு. அதுபோல் சில நேரம் பயப்படுற ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது ஆண்டவர் பேசுவார், பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்ட்டு. ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்வார், ரொம்ப பயப்படுற சூழ்நிலையில் அப்படி ஒரு வார்த்தையை கொடுத்து ஒவ்வொரு நாளும் அவர் தேற்றுகிறவராக இருக்கிறாரு. அதற்காக அவருக்கு நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். ஜோயல் வந்து மாதமாக இருந்தப்போ ஆப்ரேஷன் பண்ண போனப்போ சில ரொம்ப சிக்கலான ஒரு சூழ்நிலை அந்த டயத்தில். அங்கே பூராமே ட்ரைனிங் டாக்டர் தான் எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண வந்தவங்க பூரா ட்ரைனிங் டாக்டர்னால அவங்களுக்கு கடைசி நிமிஷத்தில் என்ன செய்கிறதுன்றது அவங்களுக்கு தெரியலை. பெரிய டாக்டருக்கு அவங்க ஃபோன் போட்டாங்க, அவங்க என்ன சொன்னாங்க தெரியல. ஆனால் அந்த நிமிஷத்தில் ஆண்டவர் எனக்கு அந்த வார்த்தையை கொடுத்தாரு, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்றாரு. வார்த்தையை கொடுத்து அப்படியே வார்த்தையை கொடுத்து தேத்திக்கிட்டே இருந்தார். சொன்னார், என்னமோ ஒரு சூழ்நிலை நடக்க போகுது, ஆனால் தேவன் வந்து வார்த்தையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு நமக்கு அப்படின்ட்டு அந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றி போட்டு இன்றைக்கி ஜீவனோடு வந்து இந்த மத்தியில் நிற்க செய்திருக்காரு. அதுபோல் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அவர்கிட்ட போய் அமர்ந்திருந்து ஜெபிக்கும் பொழுது எல்லா சூழ்நிலையிலையும் அவர் மாற்றி போடுகிறவர் இருக்கிறாரு. இன்னும் வருகிற நாட்களில் இன்னும் அதிகமாக அவரை கிட்டி நெருங்கி அவரை சேர்ந்து அவரை நல்லா அவர் கொடுத்த அந்த ரட்சிப்பில் அவர் நாமத்தை ஒன்றையே மட்டும் மகிமைப்படுத்துகிறவளாக இருக்க தேவன் அனுக்கிரகம் செய்வார்னு நான் விசுவாசிக்கிறேன். தெரிந்து கொள்ளப்படுதல் என்ற ஒரு பகுதியானது மிகுந்த ஆச்சரியமான ஒரு பகுதி. நாம் தான் மனம் திரும்பி வந்தோம் என்று எண்ணிக்கொண்டு இருப்போம். ஆனால் அவருடைய சமூகத்தில் போன மனம் திரும்பி அவருடைய பிள்ளையாய் மாறினவுடன் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரகாசமான
ஒரு வெளிச்சம் நமக்கு உணர்த்துகிற பகுதி என்னவென்று சொன்னால், யூ ஆர் சோசன் பை மீ, நீ நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதுதான். அடே நான் அல்ல, நீ அல்ல, நானே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்வது ஒரு விளங்க முடியாததை போலவே தோன்றுகிறது. பட் இட் இஸ் அ ட்ரூத், அது சத்தியம். யூ ஆர் ஆல் எக்ஸ்பீரியன்சிங் தேன், அதையெல்லாம் அனுபவித்திருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் சொல்லும் பொழுது உங்களை அறியாமலே நீங்கள் வலியுறுத்தினது என்னவென்றால், ஐ எம் சோசன் பை காட். ஆகவே நாம் தான் அவரை தெரிந்து கொண்டதை போல் தோன்றினாலும், நாம் அநேகர் அழைக்கப்பட்டாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொல்லுவார். அநேகரை கிறிஸ்துவுக்கென்று அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்கு உள்ளே வந்து ரட்சிக்கப்படவும் அவர்கள் வாழ்வு பெறவும் அழைத்து கொண்டு வருவதற்கு எவ்வளோ பிரயாசப்பட்டாலும், நாட் மெனி கம்ஸ், அழைக்கப்பட்டவர்கள் எல்லோரும் வருவதில்லை. பட் ஃபியூ கம்ஸ், கொஞ்சம் பேர் வருகிறார்கள். அவர் வரும்பொழுது we understand one fact. எதை வைத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிறோம் என்று சொன்னால், நான் என்னை வைத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிறேன். ஏனென்றால் ஐ நோ ஐ எம் சோசன் பை காட், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆகவே நான் அல்ல, அவர் என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்கிற ஒரு பாக்கியம் ஒரு கல்வெட்டிலே எழுதி வைப்பதை போல் உன் உள்ளத்திலே வைத்திருக்க வேண்டும். யூ மஸ்ட் ப்ரிசர்வ் இட், அதை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு வந்திருக்க வேண்டும். பிசாசானவன் அவன் செய்கின்ற தந்திரம் எல்லாம் என்னவென்று சொன்னால், யூ ஆர் அபண்டன்ட் பை காட், நீ தேவனால் கைவிடப்பட்டவன் என்று தான் அவன் சொல்ல வருவான். காட் வில் நாட் ஹெல்ப் யூ, உனக்கு உதவி செய்ய மாட்டார் என்று அவன் தொடர்ச்சியாய் சொல்ல முயற்சி செய்வதெல்லாம் அதுதான். நானோ நான் அபண்டன்ட் பை காட், தேவனால் தள்ளப்பட்டவன் அல்ல, ஐ ஆம் சோசன் பை காட், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்ற உணர்வானது that will keep you till to the end of your life race. உங்களுடைய ஜீவி ஓட்ட காலம் கடைசி மட்டும் அது பாதுகாக்கும். ஏனோ என்று நீங்கள் வந்துவிடக்கூடாது. இவர் சோசன் ஜெனரேஷன் என்று அந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே சொல்லுவார். இவ்வாறு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, சோசன் ஜெனரேஷன். நாட் ஓன்லி யூ ஆர் ஒன்லி சோசன், யூ ஆர் இன் த ஜெனரேஷன், அந்த சந்ததிக்குள்ளாக இருக்கிறீர்கள். நோதான் அதை அறிவீரெல்லாம். யாக்கோபினும் சந்ததி என்று இருக்கிறது. தேர் இஸ் அ லார்ஜ் ஜெனரேஷன் இஸ் தேர், ஒரு பெரிய சந்ததி இருக்கிறது. ஐ எம் ஒன் அமாங் தட் சோசன் ஜெனரேஷன். ஐ எம் நாட் அலோன், நான் தனியாக இல்லை. ஆகவே நான் கலங்குவதோ நான் திகைப்பதோ இல்லை. எனவே இஃப் யூ ஆர் சோசன் பை காட், நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருந்தால், முதல் காரியமே என்னவென்று சொன்னால், யூ ஒன்ட் ஃபியர் எனிதிங், ஒன்றுக்கும் பயப்பட மாட்டீர்கள். யூ வில் நெவர் ஃபியர் எனிதிங், எதற்கும் பயப்பட மாட்டீர்கள். ஆண்டவர் யாக்கோபுக்கு தந்த ஏராளமான வார்த்தைகளில் பிரதானമായ வார்த்தை என்ன தெரியுமா? ஜேக்கப் ஃபியர் நாட், யாக்கோபு பயப்படாதே என்று சொன்ன வார்த்தை தான். யாக்கோபுன்னு சிறு பூச்சியே பயப்படாதே என்று அவர் நம்மை பார்த்து, தெரிந்து கொள்ளப்பட்டவனை பார்த்து, அவனை எத்தன் என்று சொல்லுகிறோம், அவன் போராடுகிறவன் என்று சொல்லுகிறோம், அவன் கிராபர் என்று அவனை எடுத்து பிடுங்கிக் கொள்வான் என்று சொல்லுகிறோம். என்றெல்லாம் மோசமான ஒரு கேரக்டரை போல் நாம் மனதிலே வைத்து கொண்டு இருந்தாலும், காட் ஃபைண்ட் இஸ் பீப்புள், தன்னுடைய சொந்த ஜனத்தை எப்படி பார்க்கிறார் தெரியுமா? சின்ன பூச்சியை போல் பார்க்கிறார். ஸ்மால் வேர்ம், சிறு பூச்சியை போல் பார்த்து, பயப்படாதே, ஐ வில் ப்ரொடெக்ட் யூ, உன்னை நான் பாதுகாப்பேன் என்று சொல்கிறாரே பாருங்கள். அல்லேலூயா. அந்த அற்புதமான ஒரு பாடலை போல், பயப்படாதே பாரிலே போதே, திகையாதே கலங்காதே, பயப்படாதே பாரிலே போதே, திகையாதே பலங்காதே. ஏன் தெரிந்து கொண்டேன், பேர் சொல்லி அழைத்தேன், அறிந்து கொண்டேன் நீ என்னுடையவன், பயப்படாதே. தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகின்ற வார்த்தையை வைத்து கொண்டு நீங்கள் பயந்து கொண்டே நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் மேபி இவர் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வது டவுட்ஃபுல் என்று எண்ணிக்கொள்ளலாம், சந்தேகம் என்று எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் எப்படி இருந்திருக்க வேண்டும்? நோ, ஐ எம் சோசன் பை காட், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஐ வில் நாட் ஃபியர் எனிதிங், ஒன்றுக்கும் பயப்பட மாட்டேன் என்று சொல்லியிருந்திருக்க வேண்டும். நாட் இன் ஒன் இன்ஸ்டன்ஸ்,
ஒரு சந்தர்ப்பத்தில் மாத்திரமல்ல, இன் so many instances, எத்தனையோ மாறுபட்ட சூழ்நிலை வரும்பொழுதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய அற்புதமான சாட்சியெல்லாம் ஐ will not fear, பயப்பட மாட்டேன். ஏனென்றால் ஐ ஆம் chosen by God. ஹல்லேலூயா. யாக்கோபு அவன் பிறந்த பொழுதே அவன் ஏசாவுடைய காலை அவன் பிடித்து கொண்டு மூத்த அண்ணனை பிடித்து கொண்டு வந்தான். அவனுக்கு கிராபர் என்று உலகத்தில் பேர் சூட்டுகிறார்கள். அவன் பிடித்து கொண்டு வந்தவன், பிடுங்கி கொண்டவன், சேஷ்டபுத்திர வார்த்தை பறித்து கொண்டவன் என்றெல்லாம் சொல்கிறார்களே, தட் இஸ் உண்மையானபடி, தட் இஸ் ராங். அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இருந்தபடினால் அந்த குழந்தை பாலகனுக்கு என்ன தெரியும்? பிறக்கக்கூடிய பிள்ளைக்கு, பிறவிலே வரக்கூடிய பிள்ளைக்கு ஏசாவுக்கு உரிய அந்த சேஷ்டபுத்திர பாகம், அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை, அந்த சொந்தத்தை, முதலாவது மூத்தவனுக்கு உரிய அந்த சொந்தத்தை, தனக்குரியது என்று உள்ள உரிமையை God stretches his hand, தேவன் அவனுடைய கரத்தை நீட வைத்து தான் இவனா போய் பிடித்தான், இவனா போய் காலை பிடித்தான். அப்படி நம்ம ஒரு எண்ணத்தை சில பிரசங்கிமார்கள் ஏற்படுத்தி வைத்து விடுவார்கள். நோ, he did not grab, அவன் ஒன்றும் பிடிக்கவில்லை. இட் இஸ் God made him to stretch his hand and grab that chosen, தெரிந்து கொள்ளப்பட்டவன், அந்த மூத்தவனுக்குரிய அந்த பங்கை தனக்குரியதாய் பெறுவதற்கென்று God made him to stretch his hand and catch it, அதை பிடித்து கொள்ளும்படி அதை அவர் செய்தார். ஆகவே தான் he was a chosen man, தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஹல்லேலூயா. அதுபோன்று தெரிந்து கொள்ளப்பட்ட அவன் வாழ்க்கையிலே எவ்வளோ காரியங்கள் நடைபெற்றாலும் ஒன்றன் பின்றாய் வருவதையெல்லாம் நாம் சொல்வதற்கு ஏராளமாய் நாம் வைத்திருந்தாலுமே கூட, வாட் வாஸ் த கிரேட் திங் இஸ், தேவனுடைய காரியம் என்னவென்று சொன்னால், God blessing, தேவன் அவனை உண்மையானபடியான அந்த ஆசீர்வாதத்தை அவன் கேட்பதற்கு முன்பாகவே இட் இஸ் God bless him. ஒரு நாள் அவன் கேட்டான் என்பது தான் இது இம்பார்ட்டண்ட் இன்ஸ்டன்ஸ் இன் அவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன், இறைவா யூ பிளஸ் மீ, வித்தவுட் யுவர் பிளஸ்ஸிங் ஐ cannot live, உம்மாலன்றி என்னால் ஒன்றும் கூடாது, இந்த உலகப் பொருள் இருக்கிறது, ஐ டோன்ட் ட்ரஸ்ட் தேன், அதை நம்பவில்லை என்று கேட்கிற ஒரு ஸ்தலம் இருக்கிறதே, தேட் இஸ் த பியூட்டிஃபுல் டைம். ஆனாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொல்கின்ற அந்த பகுதியில் என்னதான் நடந்தாலும் God was taking care. அப்படிப்பட்ட ஒரு கவனமான ஒரு பாதுகாப்பை தன் தாசன் மீது வைத்தாரே பாருங்கள். லாபான் சொல்லுகிறான், அவனை எத்தனையோ ஏமாற்றி அவனை பணத்தை எல்லாம் சுருட்டி வைத்து விட்டு, அவன் யூதயா தேசத்து நாட்டவன், அவன் இங்கே வந்து பணம் சம்பாதிப்பதா என்று அவன் எண்ணிக்கொண்டவன், அவனை பலமுறை அவன் பணத்தை தன்னுடைய வீட்டிலே வைத்து ஏமாற்றிவன். தன்னுடைய இரண்டாவது மகளை அவன் எப்படியாயிலும் தள்ள வேண்டும் என்று எண்ணினவன். அதுபோன்று சில வீடுகளில் எண்ணுகிறார்கள் பாருங்கள், இந்த பிள்ளையை எப்படியாவது தள்ளிவிட்டால் போதும் என்று எண்ணுகிற பிள்ளையை லேயாளை போய் அவனை இருட்டிலே கல்யாணம் பண்ணினதை போல் அவளை கல்யாணம் செய்ய வைத்து ஏமாற்றியவன். அந்த லாபான் ஏமாற்றிய பின்பு அவன் மீண்டும் அவனை உட்கார வைப்பதற்காகவே இன்னும் 7 வருடம் வேலை செய்ய வேண்டும், நீ செய்தால் ராகேலை தருகிறேன் என்று கூறி அவன் அப்படிப்பட்ட ஒரு ஏமாற்று வேலையெல்லாம் அவன் செய்தும் நத்திங் could shake him. தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்யவே முடியவில்லை. அவன் சொன்னான், பார், இனி முதற்கொண்டு நீ துறவு தோண்டுவதெல்லாம் உனக்கு என்று வருகிறதா, இருக்கட்டும், நீ தானே தோன்றுகிறாய், இப்போ நான் சொல்கிறேன், பிறக்கும் பொழுதே புள்ளி புள்ளியாகி பிறக்கிறது எல்லாம் மட்டும்தான் உனக்கு. அந்த நாட்களிலே செம்மறி ஆடு என்று சொல்வது அந்த புள்ளி புள்ளியாகி எல்லாம் ஒன்றும் பிறப்பதில்லை. அப்படி மாறி தாறுமாறாய் சொல்கிறான். புள்ளி புள்ளியாகி பிறந்தாலும் அதை வைத்துக்கொள், மற்றதெல்லாம் எனக்கு என்று அவன் எண்ணினதெல்லாம் எல்லாம் தனக்குத்தான் வரும் என்று எண்ணினான். தேவனோ தெரிந்து கொண்டு தன்னுடைய தாசனை கைவிடவில்லையே பாருங்கள். எல்லாம் பிறந்தது எல்லாமே புள்ளி புள்ளியாகி மாறியது. அப்படியா, இருக்கட்டும், இன்னொன்று கேட்போம், வரி வரியாய் உள்ளதை என்று கேட்டான். ஒட்டக சிவியகம் வரிக்குரிய குதிரைக்கு தான் வரி வரியாய் எதிர்க்கும், இது எப்படி வரிக்குரியாய் வரக்கூடும்? ஆகவே வரி வரியாய் இருக்கிறதெல்லாம் நிமைத்துக்கொள், மற்றதில் எனக்கு என்று சொன்னவுடன் தனக்கு வரும் என்று எண்ணி பார்த்தான். அந்த மந்தையில் போட்ட குட்டியெல்லாம் என்னவாக பிறந்தது?
பூரா வரி வரியாய் பிறந்தது. He understood one thing, ஒன்றை உணர்ந்து கொண்டான். God is with him. தேவன் அவனோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டான். ஹல்லேலூயா. அதுபோன்று இஃப் யூ ஆர் சோசன் பை காட், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவராய் நீங்கள் இருந்திருந்தால், திஸ் நாலேஜ் யூ மஸ்ட் ஹேவ் தேட், இந்த அறிவை நீங்கள் பெற்றிருந்திருக்க வேண்டும். நான் உட்காரலையும் எழுந்திருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன், என்னுடைய நான் தாழ்விடத்தில் இருந்தாலும் உயர்ந்தாலும் அதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்வார், இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்று சொல்வார். திஸ் நாலேஜ் இஸ் கிரேட் ஒண்டர்ஃபுல், இப்படி அறிந்து கொண்டேன் என்று சொல்வார். கேன் யூ சே தேட்? அப்படி அறிந்து கொண்டீர்களா? ஐ எம் சோசன் பை காட், தேர்ஃபோர் காட் மேட், எல்லாவற்றையும் தேவன் நன்மையாகவே அதை செய்து என்னை ஆசீர்வதித்தார். ஏனென்றால் நாட் பிகாஸ் தட் ஐ எம் எ குட் மேன், குட் சிஸ்டர், குட் பிரதர், சோசன் பை காட், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்ற ஒரு இடம் இருக்கிறதே, அந்த பாக்கியம்தான் இங்கே உட்கார்ந்திருக்க அனைத்து சகோதரர்களுக்கும் வேண்டுமையா. அந்த பாக்கியம்தான் இங்கே உட்கார்ந்திருக்கிற அனைத்து சகோதரிகளுக்கும் வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே தலை நிமிர்ந்த வாழ்க்கை, தலையை நிமிர்த்தி வாழ்கின்ற வாழ்க்கை வாழ வேண்டும், அல்லாமல் தாழ்த்தி உங்களை குனிந்து கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கையை வைத்து கூட கூடாது. சோசன் என்ற ஒரு பகுதியானது அவனை கூண வைக்கக்கூடிய வாழ்க்கை அல்ல, தலை நிமிர்த்த வைக்கிற வாழ்க்கை. பிகாஸ் ஐ எம் சோசன், காட் இஸ் ஸோ மர்சிஃபுல். பட் காட் வாட் ஹி டிட், அவர் செய்ததெல்லாம் ஹி ட்ரான்ஸ்ஃபர்ம்டு ஹிம், அப்படியே மறுரூபப்படுத்தி கொண்டே போகிறார். சோசன் என்ற பகுதியானது எப்படி அவர் அந்த 2 தீமோத்தேயுவிலே அதை அவர் சொல்லுவார், we are the chosen vessel of God, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கனமுள்ள பாத்திரம். அவர் அந்த கனமுள்ள பாத்திரத்திற்கும் கனவீனமான பாத்திரத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஹி கிளன்சின் கனமுள்ள அந்த வெள்ளியும் பொன்னுமான பாத்திரை தன்னைத்தானே சுத்திகரித்து கொள்கின்ற பாத்திரமாய், ஹி மேக் ஹிம் டு கிளன்ஸ் ஹிம்செல், தன்னை சுத்திகரித்து கொள்ளக்கூடிய பாத்திரமாய் காட் மேக் ஏ கிரேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், பெரிய ஒரு மறுரூபத்தை உண்டாக்கி வைக்கிறாரே பாருங்கள். That is the goal of your God chosen you. உங்களை தெரிந்து கொள்ளப்பட்டதுக்குரிய பெரிய ஒரு லக்கு என்னவென்றால், you have now come to the hand of God. தேவனுடைய கரத்திலே வைத்து உங்களை கனமுள்ள பாத்திரமாய் வணையை தொடங்கி கொண்டே இருக்கிறார். எப்படி வணையை தொடங்கினார்? அது அவரே செய்து கொள்வார் என்பது அல்ல, தன்னைத்தானே சுத்திகரித்து கொள்ளுவதற்கு உங்களை அனுமதிக்கிறார். யூ கிளன்ஸ் யுவர் செல், அறிந்து என்னெல்லாம் பாவம் இருக்கிறன்னு அறிந்து, ஓ கர்த்தாவே என்னுடைய இந்த பாவங்களை மன்னியும், நான் திருந்த வேண்டும் என்றெல்லாம் கூறி கூறி தன்னை சுத்திகரித்து கொள்கிறவன். அதை 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலே அந்த 3ஆம் வசனத்தில் என்ன சொல்லுவார்? இந்த நம்பிக்கை உடையவன், அவரை போல் மாறுவேன் என்ற நம்பிக்கை உடையவன், அவன் நாள்தோறும் தன்னைத்தானே அவர் வரும் வரைக்கும் சுத்திகரித்து கொண்டே இருப்பான். ஹூ இஸ் ஹி? அவன் யார்? அவன் chosen by God. வெறும் முதல் பகுதியை வைத்து கொண்டு கொண்டாடுவோன் அல்ல. தேவன் என்னை தெரிந்து கொண்டார், ஆகவே he will bless me, என்னை எப்படியாலும் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார் என்று எண்ணுகின்ற எண்ணம் அல்ல இந்த யாக்கோபுக்கு நடந்த chosen, தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல. அதை வைத்து கொண்டு ஒரு ஏமாற்று வேலை செய்துவிடக்கூடாது. Do you know that? I am chosen by God. அதை எது நடந்தாலும் அவரை புள்ளியாய் அதை பிறக்க செய்வார், இல்லை வரி வரியாய் பிறக்க வைத்து செய்வார். பார்த்தியா, அவன் கூட சொல்கிறான், ராபான் கூட சொல்கிறான், எப்பா உன் நிமித்தமாய் நான் ஆஸ்வதிக்கப்பட்டேன் பார்த்தாயா என்றவன் மாறுதட்டி கொள்ளுகின்ற பகுதியை விட்டுவிடுங்கள். That's right. He will do for everyone. எல்லோருக்கும் தெரிந்துள்ளப்பட்டவர்களுக்கு செய்வார். ஆனால் the next part of chosen, தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி என்று அடுத்த பகுதி என்னவென்று சொன்னார், ஐ நோ தேட், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று அறிந்து, now I cleanse myself, என்னை நானே சுத்திகரித்துக் கொள்கின்ற ஒரு ஜாக்கிரதையான இடத்திற்கு வந்து கனமுள்ள பாத்திரம், தேவனுடைய கருத்தை கனமுள்ளமாய் பாத்திரமாய் மாற வேண்டும் என்ற கோல் இருக்கிறதே, அந்த இலக்கு. அநேகர் ஓடினார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் ஓடினார்கள், ஆனால் அநேகர் பெற்றுக்கொள்ளவில்லை. they not transformed, மறுரூபம் அடைவது இல்லை. they don't cleanse themselves, தங்களை சுத்திகரித்துக் கொள்வதும் இல்லை. they don't take care of God seriously, சீரியஸாக அவர் எண்ணுவதே இல்லை. ஐ ஹவ் டு சேஞ்ச், மாற வேண்டும் என்ற எண்ணமே இருப்பதில்லை.
சோசன் என்று நீங்கள் சொல்லி வஞ்சனைக்குள் போய்விடாதீர்கள். அது ஒன்று வஞ்சனைக்குள் இருந்து ஆடி பாடி பெந்தோசை நடன போல் நடித்து கொண்டிருப்போல் இருக்கத்தான் செய்கிறார்கள். they never entered into the next part. அடுத்த பகுதிக்குள் ஓடினார்கள் என்பது இருக்கலாம், லக்கை நோக்கி தொடர்ந்தார்களா என்பது இருப்பதில்லையே. அவர்கள் இந்த யாக்கோபை போல் ஒரு மாற்றம் ஒன்று உண்டானது. அது என்ன மாற்றம் என்று உங்களுக்கு நம்ம எல்லோருக்கும் தெரியும். அந்த 32வது அதிகாரம் 32ஆம் அந்த அதிகாரத்தில் என்ன நடந்தது? God met him. தேவன் அவனை சந்தித்தார். தெரிந்து கொண்டவர் எப்படி வேணாலும் போயென்று விட்டு விடுவார். அவன் ஏசாவை பார்ப்பதற்கு போய் பயந்து போய் அவன் கொன்று விடுவான் என்று பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற அவனை பார்த்து, இவனுக்கு தேவை, ஐ மஸ்ட் பிலாங் டு ஹிம், அவனுக்கு சொந்தமாய் நான் மாற வேண்டும், அவன் எனக்கு சொந்தமாய் மாற வேண்டும். what a wonderful aim he had that at the யாப்போத்து அந்த ஆற்றண்டிலே வைத்திருந்தார் என்று பார்த்தீங்களா? முதலாவது அந்த வார்த்தையை அவர் சொல்லும் பொழுது அவர் அவனை மேற்கொள்ள முடியவில்லை என்று அங்கே எழுதியிருக்கும். பின்பு அடுத்து என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா? ஆண்டவரே சொல்லுவார், நீ அவரை மேற்கொண்டு விட்டாய் என்றும் சொல்லுவார். அல்லேலூயா! அவர் அவனை சொந்த கொள்வதும் இவன் அவரை சொந்த கொள்வதும் நடைபெற வேண்டும் ஐயா. இருவரும் சொந்தம் கொண்டாடுகின்ற இடம் வர வேண்டும். திருமணம் என்று சொன்னால் ஒரு மணப்பெண் அங்கேயும் ஒரு மணப்பெண் இங்கேயும் வைத்துக்கொண்டு திருமணம் முடிந்து விட்டது போய் வாருங்கள் என்று என்பதா நடைபெற வேண்டும்? they should join together. இருவரும் கை கோர்த்திருக்க வேண்டும். அதுதானே திருமணம். அது போன்ற ஒரு ஜாயினிங், ஒரு ஹேண்ட் வந்தது தான். அவர் அவனை விரும்பினார், அவன் அவரை விரும்பினான். பியூட்டிஃபுல் லைஃப், இட்ஸ் a wonderful life. உங்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால், as I heard in 1977 May 2nd day, அந்த நாளில் இருந்ததை போல், I belong to my wife belong to me. what is my wife part என்பதெல்லாம் அடுத்தது ரெண்டாவது, அது அவளுடைய பங்கு என்று இருந்தாலும், for me she belongs to me. she has to say I belong to him. அவள் சொல்லுகிறாளோ இல்லையோ என்பதெல்லாம் அதை குறித்து கேள்வி கேட்கக்கூடாது. அவள் சொல்கிறாளா, அவள் சொன்னாளா, அவளா அவள் சொல்ல முடியும் என்றெல்லாம் சில வாதிக்கிறார்களே, அதையெல்லாம் நான் குப்பையிலே நான் தூக்கி போட்டு விடுவேன். பட் ஒன் திங் ஐ நோ, ஐ பிலாங் டு ஹர் அண்ட் ஷீ பிலாங்ஸ் டு மீ. என்னை பொறுத்தவரை சொல்ல வேண்டும். ஆகவே God said, now யாக்கோபு நீ என்னை மேற்கொண்டு விட்டாய். and he also said, யாக்கோபு நான் உன்னை இப்பொழுது என்ன செய்விட்டேன், மேற்கொண்டு விட்டேன். இருவரும் ஒன்றாகி விடுகிறார்களே பாருங்கள். தட்ஸ் a பியூட்டிஃபுல் திங். அது போன்ற நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் ஐயா. சபையிலே 10 பேர் சிஸ்டர் இருந்தாலும் சரி, 10 சகோதரர் இருந்தாலும் சரி, அப்படி இருக்க வேண்டும். அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களாய் அப்படி அவர்கள் மாறியிருந்திருக்க வேண்டும். அதுபோன்று அற்புதமான தெரிந்து கொள்ளுதலை பாதியிலே நிறுத்திவிட்டு போய்விடாதீர்கள். பாதியிலே நிறுத்திவிட்டு போகிற கிறிஸ்துவ கூட்டங்கள் ஏராளம் இருக்கிறது. தெரிந்து கொண்டோம் என்று அங்கே டமா என்று அவர் அடிக்கின்ற ட்ரம் செட்டும் அவர்களுடைய மியூசிக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று சொல்லிக்கொண்டு ஆரவாரித்து விட்டு they never go for the next part. அடுத்த பகுதிக்கு சென்று தேவனை சந்திப்பதே இல்லை. அவர்கள் அவரே தேவன் என்று அறிவதே இல்லை. அவர் ஒருவரே எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள உலகத்தில் நடக்கிற இந்த தேசங்களில் நடந்ததற்கெல்லாம் காரியத்திற்கெல்லாம் உயர்ந்தவர் என்று அவரை வைத்து பார்த்தது இல்லை. அவரே எங்களுடைய பூமியில் நடக்கிற என்ன நிகழ்ச்சி நடந்தால் என்ன, அவரே உயர்ந்தவர். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருக்கிறார், ஜனங்களுக்குள்ளே உயர்ந்திருக்கிறார் என்று உயர வைத்து கொண்டாடுகிறவர்கள் இல்லையே. மனம் மடிந்து போய்விடுகிறார்கள். பயப்படாது என்ற வார்த்தையின் உயிரோட்டம் போக போக குறைந்து போய்விடுகிறது. அவருடைய வாழ்க்கையில் உலகத்தினுடைய கவலையும் லௌகீகத்தினுடைய இச்சைகளும் மோகங்களும் அவர்களை உலகப்புறமான காரியெல்லாம் வந்து பின்னி பிணைந்து அவரை நசுக்கி போட்டு விடுகிறது. they cannot say I belong to God continuously. தொடர்ச்சியாய் நான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொல்லுகின்ற பாக்கியம் அவர்கள் பெறாமல் போய்விடுவது துயரம் அல்லவோ? அந்த துயரம் சம்பவிக்கலாமோ? ஆகவே can you say that தேவன் என்னை ஜெயித்து விட்டார், நானும் தேவனை ஜெயித்து விட்டேன். அவர் என்னை சொந்தம் கொண்டாடி வைத்து விட்டார், நானும் அவரை சொந்தம் கொண்டாடி விட்டேன். என் நேசர்
அவர் என்னுடையவர். அவர் சொல்ல வேண்டும், என் பிரியமே, என் ரூபவதியே, நீ என்னுடையவள் என்று அவர் சொல்ல வேண்டுமே. அதுபோன்ற ஒரு பந்தம் இருக்கிறதே, அங்குதான் த சோசன் பார்ட் ஃபுல்ஃபில்ஸ், நிறைவேற்றம் அடைகிறது. அல்லேலூயா. அவனை சந்தித்த அந்த நாளிலே, அன்று அது வரைக்கும் அவனால் தேவனால் ஆஸ்வதிக்கப்பட்டவன், இப்படி அவனை சந்தித்த நாளிலே ஆண்டவர் இறங்கி வந்து, ஐ மஸ்ட் வின் ஹிம், அவனை எனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அவனை தனக்கு சொந்தமாக்கி இஸ்ரவேல் என்று பெயர் சூட்டி அவனை அகமகிழ்ந்து அவனை ஜாதிகளின் தகப்பனாய் மாற்றி ஒரு தேசத்தை உருவாக்கி இன்று வரைக்கும் அந்த தேசம் அவர் பாதுகாக்கும் தேசமாய் சரித்திரமே கூறிக்கொண்டிருக்கிறது என பார்த்து கொண்டே கண்ணாறு கண்டு கொண்டும் இருக்கிறோமே. அதுபோன்று இருக்கக்கூடிய பாக்கியம் வேண்டாமா? உங்களை அவர் இஸ்ரவேல் என்று தழுவி கொண்டாரா? தழுவ வேண்டும் என்றார். அவரை சந்தித்திருக்க வேண்டும். அவர் சந்தித்து யாக்கோபு அன்று யாப்போ தண்டையிலே ஆற்றின் அண்டையிலே தன்னுடைய எல்லாம் அக்கறைப்படுத்தினான். ஒன்றையும் தனக்கென்று வைத்திருக்கவில்லை. கொஞ்சம் ஆசையை மாத்திரம் தனக்குரிய என்று வைத்து கொண்டானா, கொஞ்சம் படிப்பை வைத்து கொண்டானா, கொஞ்சம் சம்பாத்தியத்தை வைத்து கொண்டானா, எதை வைத்தான்? சகலத்தையும் அக்கறைப்படுத்தி விட்டு தனித்து இருந்தான். அவன் எப்படி இருந்தான்? அவன் தனித்து இருந்தான். அப்பொழுது தேவன் அவனை சந்தித்து அவனோடு போராடிய பொழுது ஒன்றை விளங்க வைத்தார். நான் போகட்டும் என்று ஆண்டவர் கேட்ட பொழுது, எதை தெரிந்து கொள்ளப் போகிறாய்? உலகத்தை உன் எஜமானாய் தெரிந்து கொள்ளப் போகிறாயா, அல்லது என்ன எஜமானாய் தெரிந்து கொள்ளப் போகிறாயா? நோ, ஐ வில் நாட் லெட் யூ கோ. உண்மை நான் போக விடேன். ஏற்கனவே என்னுடைய ஆசையெல்லாம் போக விட்டு விட்டேன். இப்படி நீர் என்னை போக வேண்டும் என்று சொன்னால் எப்படி நான் விடுவேன்? விடமாட்டேன். யூ பிளஸ் மீ என்ற ஒரு வார்த்தை இருக்கிறதே, எங்கேயா அவன் சொன்னான்? அந்த ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்திலே தவிர எங்கும் அவன் சொல்லவே இல்லை. யூ பிளஸ் மீ. தட் இஸ் த ஹம்பிள் பிளேஸ். தாழ்மையுள்ள ஒரு இடம். மனுஷன் கொஞ்சம் பணத்தை நம்பியிருந்தாலும் சொல்ல மாட்டான். சொந்த பலனை நம்பியிருந்தாலும் அவன் சொல்ல மாட்டான். சொந்த ஆஸ்தியை நம்பியிருந்தாலும் அவன் சொல்ல மாட்டான். ஒன்றுமில்லாதவன் சொல்வான், ப்ளீஸ் ஹெல்ப் மீ என்று அவன் கேட்பதை போல், யூ பிளஸ் மீ. அத்தனை பரிவாரங்கள் போய்கிறதே, போய் வாரும், எனக்கு என்ன, நான் வைத்திருக்கிறேன் பரிவாரம் என்று அவன் போனான். அப்படி அவன் போகாமல் யூ பிளஸ் மீ என்று கேட்டானே பாருங்கள். தட் இஸ் அ சாய்ஸ். தெரிந்து கொள்ளப்படுவதில்லை. உங்கள் பங்கு ஒன்று வருகிறதே, அதை செம்மையாய் நீங்கள் செய்யவில்லை என்றால் சோசன் என்ற பகுதி மக்கி போய்விடும். சோசன் என்ற பகுதி அங்கே உண்மையற்றவன் என்ற இடத்திலேயே பொலபொல என்று கொட்டிவிடும். அவர்கள் மீதியானவர்கள் என்று அந்த பகுதியிலே காணப்படுவதில்லை. உற்று நோக்கினேன், அங்கே சியோன் மலையிலே கோடிக்கணக்கில் அல்ல, 144,000 பேர் இருந்தால் என்று சொல்கிறார். எண்ணிக்கைக்கு உரிய ஒரு மக்கள் மத்தியிலே நீங்கள் இருப்பது இல்லை. ஆகவே அவன் தாழ்மையாக கேட்டதெல்லாம், ப்ளீஸ் யூ பிளஸ் மீ. இஃப் யூ வாண்ட் மெடிடேட்டிங் லைஃப், உங்களுடைய தியான வாழ்க்கை என்று ஒன்று வேண்டுமா? அது வேண்டுமென்றால் திஸ் இஸ் த டிரைவ் தேன். ஒரு மோட்டாரை போல், லார்ட் ஐ கம் டு யூ, பிளஸ் மீ. நீர் என்னை ஆசீர்வதியும். தேவையானது அது ஒன்றே. நீரின்றி எனக்கு கதி இல்லை. நல்ல பங்கு என்றதெல்லாம் அது ஒன்று தான். இந்த உலகத்தில் யாதொன்றும் இல்லையா. பணத்தை சொல்வேனோ, அல்லது நண்பனை சொல்வேனோ, அல்லது ஒரு டீ பார்ட்டியை சொல்வேனோ, அல்லது ஊர்வலத்தை ஊர் சுற்றுலாவை நான் சொல்லுவேனோ, எதை நான் சொல்லுவேன்? ஒன்றுமில்ல. ஆகாமியர் கூடாரங்களில் போய் மகிழ்வாக இருக்கிறேனே, அந்த மகிழ்ச்சியை சொல்லுவேனோ, ஒன்றுமில்லை ஐயா. யூ பிளஸ் மீ, தட் இஸ் இனஃப். பிடித்து கொண்டானே பாருங்கள். அந்த நேரத்தில் அவன் சொன்னதெல்லாம், இந்த பரிவாரங்கள் எல்லாம் அல்ல, இந்த பரிவாரம் ஒரு லோகம் அல்ல ஐயா, நீரே என்னை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று கேட்டு அவன் பாதத்திலே வந்து விழுந்தானே பாருங்கள். ஐ வில் பிளஸ் யூ. இன்னும் உனக்குள் பலன் இருக்கிறது. மீண்டும் போய் நீ உன் பலனை வைத்து சம்பாதித்து பலனடையாதபடி உன் தொடையை சுளுக்குவேன் என்று சொல்ல, அதற்கு அவன் அனுமதித்து தொடையை கொடுக்க அவனை சுளுக்கி வைத்து விட்டு, உன் சொந்த பலனும் உன்னை விட்டு எடுத்து விட்டேன். ஹல்லேலூயா. isn't it wonderful? my strength becomes God's strength. உன் பலவீனம் என் பலன் என்று சொல்லி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு டிரான்ஸ்ஃபரை உண்டாக்கி வைத்து, யுவர் ஸ்ட்ரென்த் இஸ் டேக்கன் அவே, உன்னுடைய சொந்த பலனை வைத்து நம்பி வாழ்வேன் என்று என்பதெல்லாம் உடைத்து சிதைத்து
அந்த இடத்திலே தானே அவனை ஆசீர்வதித்தார் என்பதுதான் இந்த யாக்கோபு, இந்த இஸ்ரேல். இது போன்ற இந்த அற்புதமான ஒரு வாழ்க்கைக்குள் வரவில்லை என்றார். ஆண்டவர் சொன்னதை போல் எத்தனை காலம் நீங்கள் 2 எஜமான்களை நீங்கள் சேவிப்பீர்கள்? தேவனும் வேண்டும், பணமும் வேண்டும். இது என்ன வேடிக்கை? உங்களுக்கு தேவனும் ஒரு எஜமான் தான், பணமும் ஒரு எஜமான் தான். தேவன் எஜமானாய் வேண்டும் என்று சொன்னால் ஒன்றை நீங்கள் பகைத்து அதை புறக்கணிக்க வேண்டும். உங்களுக்கு தேவனே வேண்டும் என்று சொன்னால் அவரை அன்பு கூர்ந்து அவரை நேசிக்க வேண்டும், அவரை பற்றி கொண்டு வாழ வேண்டும். எது வேண்டும்? ஒன்றுதான் வேண்டும். யூ கேனாட் குந்தி நடக்கிறவர்களாய் 2 எஜமான்களை நம்பி வாழுகின்றவர்களாய் இருந்துவிடக் கூடாது என்று சொல்லவில்லை. என் வாழ்க்கையில் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக நான் கேட்டு அதை இன்றும் பற்றி கொண்டு, நீரன்றி என் முதுகிலே வேறொரு எஜமான இருந்துவிடக்கூடாது. நான் ஒரு கழுதை, என் முதுகிலே நீர்தான் எஜமானாய் அமர்ந்திருக்க வேண்டும். நீ சொல்லுகின்றதை கேட்கின்ற கழுதை. அது என் தாறுமாறாய் ஓடுவதல்ல, உம்முடைய வழியிலே நடக்கக்கூடிய கழுதையாய் என்னை ஆண்டு கொள்ளும் என்று சொல்லுகின்ற அவரை சுமந்து கொண்டு வாழுகின்ற வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறதே ஐயா. தட் இஸ் அ பியூட்டிஃபுல் லைஃப். ஹீ இஸ் ஆன் மை பேக். அவர் என் பின்னாலே அமர்ந்திருக்கிறார். ஹி கைட்ஸ் மீ. எவ்வளோ குறைகள் இருந்தாலும் ஹி கிளன்ஸ் மீ, என்னை கழுவுகிறார். எத்தனையோ குறைகள் இருந்தாலும் முதல் பாட்டிலே ஆசீர்வதித்தார் என்பதே போலவே இப்பொழுதும் எத்தனையோ குறைகள் இருந்தாலும் ஹி கிளன்ஸ் மீ, என்னை கழுவி சுத்திகரிக்கிறார். ஆகவே இப்படி அவன் 2 எஜமான்களை தெரிந்து கொள்ள மறுத்து விட்டானே அந்த யாக்கோபு. அந்த பாடத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டாமா? அத்தனையும் அக்கறைப்படுத்தி விட்டு யூ பிளஸ் மீ என்று கேட்டு விழுந்தானே, நொறுங்குண்டு விழுந்த அந்த யாக்கோபை போல் எல்லோரும் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய விருப்பம் மண்ணுக்குரியதாக இருந்து விடாமல், லோகத்திற்குரியதாக இருந்து விடாமல், ஒன்றை பகைத்து என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்திலே ஹேட் ஹீம், அவனை பகைத்து என்று எழுதியிருக்கிறது. அவனை என்று சொல்வது லோகாதிபதியை பகைத்து என்று எழுதியிருக்கிறது. ஒன்றை சிநேகித்து என்று சொன்னால் காட், தேவனை சிநேகித்து என்று தான் பொருள். உலகப் பொருளுக்கு என்னவென்று பெயரிட்டார் தெரியுமா? அவன் என்று பெயரிட்டார், லோகாதிபதி என்று பெயரிட்டார். தேவன் தனக்குரியதை என்னவென்று சொன்னார்? காட், தேவன் என்று பெயரிட்டார். இவர் வேண்டுமா, அவன் வேண்டுமா, இப்படித்தான் ஆண்டவர் கேட்கிறார்கள், உலகப் பொருள் என்று அல்ல. ஆனால் பேய் சொல்வதெல்லாம் உலகப் பொருளை வைத்து தான். உலகப் பொருளும் வேண்டுமப்பா, உனக்கு தேவனும் வேண்டும், வைத்துக்கொள், 2ஐயும் ஏற்றுக்கொள். 2 எஜமானை சேவிக்க உங்களால் கூடாது என்று முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு வார்த்தையை என்று இவர்கள் எஜமானுடைய வாயிலிருந்து கேட்டார்கள். அந்த வார்த்தையை நீங்கள் கேட்டதுண்டோ? ஐ ஹர்ட் இட் இன் மை ஏர்லி டேஸ், ரிப்பீட்டட்லி, திரும்ப திரும்ப நான் கேட்டதெல்லாம். யூ கேனாட் சர்வ் த போத், ஹேட் அனதர் திங், அதை வெறுத்து விடு என்று சொல்லுகிற வார்த்தை ஜீவகாலமெல்லாம் கேட்டவன். கொஞ்சத்திலே உண்மையாக இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது அந்த 2 எஜமானை சூஸ் பண்ணாமல் தேவனை மாத்திரம் சூஸ் பண்ண பிறகுதான் பிரைட்டாக என் கண்களுக்கு மாறி சின்ன சின்ன காரியங்களெல்லாம் உண்மையாக இருப்பதற்கு நான் தொடங்கினேன். ஏனென்றால் அநீதியான உலகப் பொருளை உண்மையாக இராவிட்டால் உனக்குரிய தேவன் உனக்கு சொந்தமாக இருக்க மாட்டார், அவர் உன்னை விட்டு போய்விடுவார் என்ற அந்த எச்சரிக்கையை நான் கேட்ட மனுஷன் நான். ஆண்டவரை, கொஞ்சத்தில் உண்மையாயிராவிட்டால் அதிகமான உண்மை நான் இழந்து விடுவேன், கொஞ்சத்தில் உண்மையாயிராவிட்டால் அதிகமான காரியங்கள் வரும்பொழுது உண்மையற்று போய்விடுவேன். ஆகவே வேறொருவருடைய காரியத்திலே உண்மையாயிராவிட்டால் என்று சொன்னதே போலவே உலகப் பொருளிலும் கூட வேறொருவன் ஆகிய பேய் இருக்கிறான். அவனுடைய காரியத்தில் கவனமாக இருக்க வேண்டும், அதில் உண்மையாக ஹேண்டில் பண்ண வேண்டும். அதை ஒரு சின்ன கர்ச்சிப்பை இருந்தாலும் துவைத்து வைத்திருக்க வேண்டும். கர்ச்சிப்பை முத்தம் கொடுத்து வாழ்வதற்காக அல்ல. ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மை, உத்தமம், சபையிலேயோ அல்லது கிளீனிங்லேயோ இப்படி ஏன் சரி என்று கேட்பதோ, என்னுடைய வாழ்க்கையிலே எனக்காக என்று நான் கொஞ்சம் ஆத்திரமோ அல்லது வைராக்கியமோ கொண்டதில்லை. தேவனுக்குரிய காரியங்களை மாத்திரமே தவிர வேறு எந்த காரியத்திற்கும் வைராக்கியம் காட்டியது இல்லை. மனுஷர்கள் தேவனுக்கு காரியங்களை செய்வதை போல் செய்துவிட்டு அதில் உண்மையற்று இல்லாத பார்க்கும் பொழுது, காலமெல்லாம் பழகி தேவனோடு உண்மை உத்தமத்தில் வாழ்ந்துகின்ற எனக்கு அதை பார்க்கும் பொழுது அருவருப்பாயும் தோன்றுகிறது. இது என்ன, இது இந்த கொஞ்சத்தில் கூட உண்மையாக இருக்கக்கூடாதா? இந்த சின்ன ஒரு கர்ச்சிப்பில் உண்மையாக இருந்திருக்கக்கூடாதா? ஏன் இப்படி செய்கிறீர்கள்? சரி என்று சொன்னாலும் செய்ய மாட்டார்கள். அந்த உத்தமத்தை மறப்பதற்கு காரணம், தே ஹேவ் நாட் சோசன் ஒன் மாஸ்டர். ஒரு எஜமானை தெரிந்து கொள்ளவில்லை. அந்த ஒரு எஜமானை பற்றி கொண்டு வாழ்வார்கள் என்று சொன்னால்
அனித்தியமான பொருளை உண்மையாக இருப்பார்கள். அனித்தியமான பொருளில் உள்ள உண்மையாக இராதவனுக்கு நித்தியம் தரப்படுவதில்லை. வேறொருடைய காரியத்தில் உண்மை இல்லாதவனுக்கு சொந்தமானது ஒன்றும் யாதொன்றும் அவனுக்கு கொடுக்கப்படுவதில்லை. எனக்கு சொந்தம் என்று வருவதெல்லாம் பூமியை விட்டு போகும்பொழுது எல்லா மனுஷரை போலவே சரீரத்தை விட்டுவிட்டு தான் போக வேண்டும். ஆனால் தெய்வ கிருபை, தெய்வ ஞானம், தெய்வத்தினுடைய அவருடைய அனுக்கிரகம், அவருடைய விசுவாசம், அவருடைய மகிமை, அவருடைய நற்குணம், அவருடைய சாந்தம், அவருடைய திவ்ய சுபாவம் அத்தனையும் எனக்கு சொந்தமையா, அத்தனையும் நான் பெற்றுக்கொண்டு வாழ வேண்டாமா? வேறொருவனுடைய காரியத்தில் உண்மையாகிவிட்டால் யாரோ ஒருவருடைய இடம்தானே என்று எண்ணுவதா? நான் தேவனுடைய சபையை குறித்து ஆச்சரியப்பட்டு பார்ப்பதெல்லாம் தங்கள் சொந்த வீட்டிலே நன்றாக இருப்பதைப் போல் இருக்கிறவர்கள் தேவனுடைய வீட்டை அற்பமென்று எண்ணுகிறார்கள். அவர்கள் ஒரு கண்ணாடியை ஒரு புள்ளியாக இருந்தால் துடைத்து வைப்பதில்லை. ஏனென்றால் நம்ம வீடு என்றால் துடைக்கலாம், தேவனுடைய வீடு அல்லவா? தேவனுடைய வீடை அற்பம் என்று எண்ணி வாழ்கின்ற வாழ்க்கைக்கு உங்களை நம்பி ஆண்டவர் எப்படி உண்மையானதை கொடுப்பார் என்று கேட்பார் அல்லவா? ஏனென்றால் இவர்கள் 2 எஜமானிலே முதல் எஜமானாய் தேவனை வைத்து கொள்ளவில்லை. அப்படி இருந்திருந்தால் உண்மையாக இருந்திருப்பார்கள். பிசாசை கண்டிக்கிற வேறொருவனாகிய லோகாதிபதியை கண்டிக்கிற இடம் என்ன தெரியுமா? கொஞ்சத்திலேயே உண்மையாக இருக்கிறதை கண்டு பயந்து ஓடுவான். அனித்தியமான உலகப் பொருளை கணக்கில் வைத்து அதை செம்மையாக கணக்கு பார்க்கிறவனை கண்டு பயப்படுவான். தீமையை அவன் அனுமதிக்க ஓட்டான். தன்னுடைய பகுதியிலிருந்து யாதொன்று நஷ்டத்தையும் யாருக்கும் தரமாட்டான். தன்னுடைய பணத்தையும் நஷ்டமென்று விட்டுவிட மாட்டான். உதார்த்தமும் கொண்டவன் பணத்தை ஒரு பொருட்டென்று எண்ண மாட்டான். அவன் அதை அள்ளி எடுத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளோ வேண்டுமானாலும் கொடுப்பான். ஒரு பைசாவும் கணக்கு பார்ப்பான். 2 அவனத்தில் உண்டு. அதுக்கு பெயர் என்னவென்று தெரியுமா? உலகப் பொருளிலே, அனித்தியமான உலகப் பொருளிலே உண்மையை கொண்டவன். இட் இஸ் கான், தேவனுடைய பகுதி. ஒரு பப்ளிக் லெட்டரினிலே போனாலும் ஐ டூ சம்திங் ஃபெய்த்ஃபுல். அது ஏனென்றால் அழுக்காக இருந்தாலும் என்னுடைய பகுதியை யூஸ் பண்ணிவிட்டு வந்தது மாத்திரமில்லை, கூட முடிந்தால் மற்றதையும் வாளியெல்லாம் எடுத்து ஊற்றிவிட்டு வருகிறேன். எவன் கேடு கேட்டால் என்ன, அடுத்தவன் தான் வரப்போய் நடு போட்டுவிட்டு நான் போனதில்லை. அது ஏனென்றால் வேறொருடைய காரியம் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். எப்படி இருக்க போகிறான் என்று பார்ப்பான். அதுபோன்ற உத்தமத்தை சபையில் நாம் எத்தனையோ பாடுபட்டு நம்ம சொன்னாலும் கற்றுக்கொண்டவர்கள் வெகு கொஞ்சம் என்பதை போல் அந்த கற்றுக்கொண்டவர்களும் அந்த ரொம்ப கொஞ்சத்தில் தான் உண்மையைத்தான் அடாப்ட் பண்ணுகிறதை பார்த்திருக்கிறேன். அவர்கள் அப்படி ஒரு உத்தமத்தை உண்மையை பாதுகாத்து வாழ்ந்து கொண்டு இருந்திருக்க வேண்டாமா? அதை ஏன் அப்படி அவர் பாதுகாக்கவில்லை? அவர்களோ ஒரே எஜமானை கொள்ளவில்லை. ஒரே எஜமானை பெற்றிருந்தால் அவரை நேசித்திருப்பார்கள், அவரை பற்றி கொண்டு வாழ்ந்திருப்பார்கள். லோகாதிபதியை வெறுத்திருப்பார்கள், அவனை அசட்டை செய்திருப்பார்கள். எப்படி அசட்டை செய்திருப்பார்கள்? உண்மையாக இருந்திருப்பார்கள். சிறு சிறு காரியத்திலும் உண்மையாக இருந்து அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். தன்னுடைய சொந்த சரீரத்தையும் தேவனுடைய வீடு என்று பார்த்திருப்பான். தேவன் தந்த பொருளை உண்மை என்று பார்த்திருப்பான். சின்ன வீடாக இருந்தாலும் அது தேவன் தந்த வீடு என்று கண்டு அதில் உண்மையாக வாழ்ந்திருந்திருப்பான். ஆலயமே என்று மெய்யான தேவனுடைய வீடு என்று கருதுகின்ற ஒரு இடத்திற்கு வந்தாலும் அங்கேயும் தன் உத்தமத்தை பாதுகாத்திருப்பான். ஏனென்றால் அவன் யாக்கோபின் சந்ததி, அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். டிரான்ஸ்ஃபர்மேஷன், உருமாற்றம் உண்டாகி விடுகிறது. அவர் சொல்கிறார் அவன் என்னுடையவன், அவன் சொல்லுவான் நீர் என்னுடையவர். அந்த 2 பந்தமும் ஒன்றாய் சேருகின்ற இடம் ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. பணம், உலகப் பொருள் எல்லாம் அக்கறைப்படுத்தி விட்டு ஒன்றுக்கு வேண்டுமானால் அதை பயன்படுத்தலாம் என்று தான் நம்ம லூக்காவிலே அதை 16 வாசிக்கிறோம். ஒன்று தான் எதற்கு பயன்படுத்த வேண்டும்? அனித்தியமான உலகப் பொருளை கொண்டு சிநேகிதர்களை சம்பாதிங்கள். எதற்காக சிநேகிதர்களை சம்பாதிக்க வேண்டும்? நீங்கள் ஒரு நாள் வரும்பொழுது செத்து போவீர்கள் பாருங்களே, அந்த செத்து போகிற நேரம் வரும்பொழுது என்ன சொன்னால் தெரியுமா? இந்த லோகம் உங்களை கைவிடும். நீங்கள் நம்பி இந்த உலகப் பொருள் பொட்டென்று உங்களை கைவிட்டு விட்டு போய்விடும். நீங்கள் மாளும் பொழுது உங்களை கைவிட்டு விட்டு இந்த உலகப் பொருள் போன பிறகு மாண்டு போகும் பொழுது உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அனித்தியமான உலகப் பொருளை பயன்பாட்டிற்கு வைத்து கொள்ளுங்கள். பூமியில் இருக்கும் வரைக்கும் பயன்பாட்டிற்கு வேண்டும். ஆனால் அந்த அனித்தியமான உலகப் பொருளை கொண்டு என்ன செய்யுங்கள்? சிநேகிதரை சம்பாதியுங்கள் என்று சொன்னார். வின் த சோல், ஆத்மாக்களை சம்பாதிங்கள். யூ வின் யுவர் வைஃப், உங்களுடைய மனைவியை சம்பாதிங்கள்.
மனைவி தானே ஏற்கனவே என் உலகத்தான் மனைவி, என்னுடைய மனைவி தான் அடி என்று அடிக்கிறான் பாருங்கள். அதுவா சம்பாத்தியம்? அல்லது என் புருஷன் தான் என்று கெட்ட வார்த்தையை பேசி கொண்டு திரிகிறார்களே, அதுவா சம்பாத்தியம்? வின் ஹிஸ் சோல் டுவர்ட்ஸ் யூ. உங்களிடத்திலே தேவன் பட்சத்தில் ஈர்த்து கொள்ளுங்கள், அவளை சம்பாதித்திருங்கள். ஐயா, எனக்கு என்ன தெரியும் என் பஞ்சாதி இப்படி போகிறான், எனக்கு என்ன தெரியும் புருஷன் இப்படி போகிறான், எனக்கு என்ன தெரியும் என் மகன் இப்படி போகிறான். திஸ் இஸ் த குட் லைஃப், நல்ல வாழ்க்கை என்று எண்ணியெல்லாம் அனித்தியமான உலகப் பொருளை பயன்படுத்துங்கள். ஐ டோன்ட் நோ இன் வாட் வே யூ டு யூஸ் இட், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் ஞானத்தை கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். அந்த கற்றுக் கொடுப்பதை வைத்து யூ பிளஸ் ஹீம். அவனை தவறி போகிற மகனை கொண்டு வாருங்கள், தவறி போன மனைவியை கொண்டு வாருங்கள், தவறி போன கணவனை கொண்டு வாருங்கள். விண்டம் அவர் ஆதாயப்படுத்துங்கள். உலகத்தை விட்டு போகும் பொழுது பயன்பாட்டிற்கு வைத்திருந்த அத்தனை உங்களை கைவிட்டு விடும். நீங்கள் மாளும் பொழுது உங்களை வரவேற்பதற்கு ஆட்கள் வேண்டும். உங்களை வரவேற்பதற்கு வருகை என்று சொல்வதற்கு இந்த லாசருவை போல் ஐஸ்வர்யவான் தனக்கென்று வாழ்ந்து சம்பன்னமாய் வாழ்ந்தவன் பாதாளத்திற்கு சென்றான். அடுத்த கணமையை பாதாளத்திற்கு சென்றான். ஒரு மனிதனுக்கு மரணம் எப்பொழுது வரும் என்று தெரிவதில்லை. ஒருவேளை இன்று மரணம் வந்தாலும் நெக்ஸ்ட் மூமெண்ட் ஹீ வில் பி இன் த ஹெல், நரகத்தில் தான் இருப்பான். ஆனால் இந்த லாசரு என்ற ஒரு மனுஷன் ஹீ லிவ்டு ஃபார் காட், தேவனுக்கென்று அவன் வாழ்ந்தபடினால், அல்லது தேவனை எஜமானாய் கொண்டு வாழ்ந்தபடினாலே. ஐஸ்வர்யவான் தன்னையே குறித்து எஜமானாய் வைத்து வாழ்ந்தான். பணம் அவனுக்கு எஜமானாய் இருந்தது. லாசரு தேவனை எஜமானாய் கொண்டு வாழ்ந்தபடினால் தி நெக்ஸ்ட் மூமெண்ட், அடுத்த கணமே அவன் ஹி வாஸ் வித் காட், தேவனோடு இருந்தான். தூதர்கள் அவனை அழைத்து கொண்டு அங்கே ஆபிரகாம் குழுமி இந்த இடத்திலே கொண்டு வந்து சேர்த்தான் என்று வாசிக்கிறோமே. ஹல்லேலூயா. அதுபோன்ற ஒரு பாக்கியம் நமக்கு வேண்டாமா? அதுபோன்ற பாக்கியத்தை நம்ம எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டாமா? அதுபோன்ற பாக்கியத்தை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த உலகப் பொருளை அனித்தியம் என்று எண்ணி கவனமாக இருப்பார்கள். அதில் பிசினித்தனமும் காட்ட மாட்டார்கள். கொடு என்று சொன்னால் கொடுத்து விடுவார்கள், இழ என்று சொன்னால் இழந்து விடுவார்கள். ஒரு ஆத்மாவை சம்பாதிப்பதற்கு நீ உன்னுடைய அனித்தியமான உலகப் பொருளை பயன்படுத்து என்றால் பயன்படுத்தி விடுவார்கள். they will do anything for God. பிசினியும் அல்ல, அவன் வீணாக்குபவனும் அல்ல. கவனமாய் அவன் இருப்பான். கவனமாய் அவன் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து he will serve God alone, தேவனை மாத்திரமே சேவிப்பான். இவ்வளவு வேறு பெற்ற ஆத்ம ஆதாயத்தை இழிவென்று எண்ணி எத்தனை பேரை நாம் பாடுபட்டு சுசேஷம் சொல்லுங்கள், சுசேஷம் சொல்லுங்கள், சுசேஷம் சொல்லுங்கள், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்கள். நீ என்றைக்கோ போட்ட விதை என்றைக்காவது பலன் தரும். சொன்னீர்களா? பஸ்ஸில் போகும்பொழுது சொன்னீர்களா? பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு சொன்னீர்களா? எதிர் வீட்டாருக்கு சொன்னீர்களா? அனித்தியமான உலகப் பொருளால் சிநேகிதர் என்று எழுதியிருக்கிறது. எல்லா பகையும் இந்த உலகப் பொருளை வைத்துத்தான் பகையா? ஏற்று வீட்டுக்காரன் ஏதோ ஒன்று செய்து விட்டான் என்பதற்கு பகையா? அந்த அண்ணன் செய்தான், நான் தம்பி செய்தான் என்பதற்கு ஒரு பகையா? அனித்தியமான உலகப் பொருளை வைத்து பகை உண்டாகலாமா? அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல ஐயா. அவன் முதலாவதாக தேவனை எஜமானாய் கொண்டவன் அல்ல, உலகப் பொருளைத்தான் அவன் சேவித்து கொண்டு வருகிறான். பகை எங்கு போனாலும் பகை என்று வாழுகின்றவன் எப்படி அவன் நித்தியத்திற்குரியவனாய் மாறுவான்? பணத்தை பயன்பாட்டிற்கு வைத்துக் கொள்ளுங்கள், செத்தவுடன் அதையெல்லாம் உங்களை விட்டுவிடும். இப்பொழுதோ நீங்கள் அந்த எஜமானை சேவிக்க முடிந்தாலும் முடியவதில்லை. நீங்கள் வர வேண்டியது எல்லாம் உங்களை மறிக்கும் பொழுது வரவேற்பதற்கு ஆட்கள் வேண்டும். சிநேகிதரை சம்பாதிங்கள் என்று சொன்னாரே. நம் போன்ற ஒரு சபையிலே ஒரு பல ஆண்டுகள் 38 ஆண்டுகள் நான் இருந்தாலுமே கூட ஐ வாஸ் ஸ்ட்ரைவிங் ஃபார் த காஸ்பல், சுசேஷத்திற்காக அப்படி ஒரு அரும்பாடுபட்டு ஊழியங்களை நாம் ஆர்வத்தோடு, வெறும் பாடுபட்டு என்றெல்லாம் யூஸ்லெஸ் வேர்டு, அதே மாத்திரமல்ல உற்சாகத்தோடு மிகுந்த கவனத்தோடு சுசேஷ ஊழியங்களை அந்நாள் முதற்கொண்டு ரட்சிக்கப்பட்ட 1968ஆம் ஆண்டு முதற்கொண்டு இன்று வரை தொய்வில்லாமல் செய்து கொண்டே வருகின்ற இடத்திலே சுசேஷ ஊழியமே இல்லை என்று அந்த வசனத்தையே இரண்டாய் வெட்டி விட்டார்கள். என்ன வசனம்? நீங்கள் போய் உலகமெங்கும் போய் சுசேஷத்தை அறிவித்து சீசராக்கள் என்ற பகுதியை தேவன் ஒன்றாக்கினதை வெட்டிவிட்டு சீசராக்குவது தான் நம்முடைய வேலை, சுவிசேஷம் அறிவிப்பதனுடைய வேலை இல்லை என்று கூறி சோம்பேறிகளை மாற்றி அவர்களை சும்மா இருப்பது நலம் என்று எண்ண வைத்து, தூங்குவது நலம் என்று எண்ண வைத்து, வீடு வீடாயை சென்றால் என்பதற்கோ தெருக்களுக்கு சென்று ஊழியம் செய்தால் என்று சொல்வதற்கோ
அவருடைய பாதங்கள் சுவிசேஷ அறிவிக்கின்றவருடைய பாதங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறது என்று பாதங்களை வைத்து காடு மேடு நடந்து சென்று ஜனங்களை சந்திக்கின்ற ஊழியங்களை அரைகுறையாய் மாற்றி வைத்ததோ எத்தனை கொடுமை! அந்த கொடுமையினுடைய விளைவு என்ன? தே ஹேவ் நோ ஃப்ரெண்ட்ஸ் தேர். சிநேகிதர்கள் இல்லை. அநித்தியமான தங்களுடைய உலகப் பொருளை வைத்து தங்களுடைய உழைப்பை உலகப் பொருள் என்று சொன்னால் உங்களுடைய நேரம் அது உலகப் பொருள் தான், உங்களுடைய பணம் உலகப் பொருள், உங்களுடைய உழைப்பு ஒரு உலகப் பொருள். அதை வைத்து சிநேகிதரை சம்பாதிக்கவில்லை ஐயா. அவர்களை வைத்து ஆதாயப்படுத்துவதற்கு அவர்கள் சென்றதில்லை. ஆகவே ஆண்டவர் சொன்னார், உங்களை நீங்கள் மாளும் பொழுது இது ஒன்றை தவிர வேறு ஒரு கேரண்டியை தரவே இல்லை. உங்களை ஏற்றுக்கொள்வர் உண்டாகும்படி சிநேகிதரை சம்பாதிங்கள். அதுபோன்ற ஒரு அற்புதமான ஒரு சுவிசேஷ ஒரு பாரத்தை ஏன் பெற்றுக்கொள்ளவில்லை எனக்கும் புரிவதில்லை. மேபி அதிலையும் தெரிந்து கொள்ளுதல் உண்டோ என்று அஞ்சுகிறேன். எல்லோரும் அழைக்கப்பட்டவர்கள் தான். எல்லோரும் அந்த ஊழியத்தை செய்திருக்க வேண்டும். ஐ டோன்ட் நோ, தெரியவில்லை. இனிமேலாவது நீங்கள் ஜாக்கிரதை கொண்டிருப்பீர்களோ என்றும் தெரியவில்லை. நாம் இப்படி ஊழியம் செய்கிறோம், அப்படி ஊழியம் செய்கிறோம், இனி இது காணாதென்று படக்காட்சி மூலமாய் ஊழியத்தை தொடங்குகிறோம். எப்படி ஆயிலும் செய்ய வேண்டும் என்று ஒரு மோட்டார் இங்கே ஓடிக்கொண்டே சபையில் இருக்கிறதை பார்த்ததில்லை. நீங்களே தனியாக நின்று கொண்டு இருக்கிறீர்கள். ஏன் உங்களால் சுவிசேஷம் பணி என்று செல்வதற்கு ஆர்வம் இல்லை? பணம் சம்பாதிப்பதற்கு ஆர்வம் உண்டையா? சீக்கிரமாக ஞாயிற்றுக்கிழமை முடித்துவிட்டு பணம் சம்பாதிக்க போங்கள் என்று சொல்லுகின்ற மனைவியினுடைய கூக்குரல் அவர்கள் காதலே விழுகிறது. அதை கேட்கிறார்கள். அல்ல, எஜமான் வந்தால் எனக்கு 1000 ரூபாய் உனக்கு காசு தருவேன் என்று சொல்வது அதற்கு கேட்கிறார்கள். ஆத்தும் ஆதாயம், கத்தருக்கின்ற ஊழியம் என்று செய்வதில்லை. ஏன் அவர்களுக்கு நாட்டம் இருப்பதில்லை? அதையெல்லாம் அவர் செய்ய தவறுவதற்கு காரணம் 2 எஜமானை சேவிக்கிறார்கள். தேவனும் வேண்டும், பணமும் வேண்டும் என்று கெதியானது. இட் இஸ் த வேர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஏ கிறிஸ்டியன் லைஃப். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மோசமான வாழ்க்கை. தேவனும் வைத்துக்கொள், இந்த பணத்தையும் வைத்துக்கொள், ரெண்டையும் நேசித்துக்கொள், ரெண்டையும் புறக்கணித்து விடாதே, ஒன்றையும் பயத்து விடாதே, பணத்தையும் பயத்து விடாதே, அதெல்லாம் வைத்துக்கொள், உனக்கென்று வைத்துக்கொள் என்று சொல்வதை 2 எஜமான்களுக்கு உங்களால் ஊழியம் செய்யக்கூடாது. அங்கே அக்கறைப்படுத்தப்பட்ட அந்த தனிமையை விடப்பட்டு அக்கறைப்படுத்தப்பட்ட அந்த சொத்துக்களாக இருந்தாலும் சரிதான், பின்பு நீங்கள் தேவனை சந்திக்கிற தனிமையான சந்திப்பாக இருந்தாலும் சரிதான், எது வேண்டும் தெரிந்து கொள்ளுங்கள் என்று தான் கேட்பார். அவர் உங்களை தொட வேண்டும், அவர் உங்களை சொந்தம் கொண்டாட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தெரிந்து கொள்ளுதல் பூர்ணப்படுத்தப்பட முடியும். அவ்விதமாய் ஒருவராவது கெட்டு போகாமல் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பின்மாற்றத்தை இடர்களுக்களை போட்டு விடாமல் முன்னோக்கி நடந்து தீராத வேட்கையும் வாஞ்சையையும் தெய்வத்தை குறித்த வாஞ்சையை பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்த்து வைத்து விடுங்கள். நாம் யாவரும் எழுந்து நின்று ஜெபம் செய்ய கடவோம். பலவை உம்முடைய சொந்த ஜனம், உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகள், எங்களை நீ தெரிந்து கொண்டு உன்னுடைய மந்தையில் வைத்திருக்கிறீர். நான் விழிப்புள்ள ஜீவியம் செய்து மேய்ப்பனை என்னுடைய மாடுகள் என் சத்தத்திற்கு செவியொடுக்கும் என்று சொன்னதை போல் உம்முடைய வார்த்தையை பின்பற்றி இறுதி வரை ஆண்டவரை பிரதான மேய்ப்பனாய் உம்மை பின்பற்றி வர யாவருக்கும் அனுகிரகம் செய்தலும். ஒரே எஜமானாய் உம்மை பற்றி கொண்டு வாழ யாவருக்கும் அனுகிரகம் செய்து யாக்கோபனுடைய ஆசீர்வாதத்தை நாங்களும் பெற்று வாழ உதவி செய்வீராங்க. யாக்கோபின் சந்ததியே, சிறுவனுடைய யாக்கோபின் சிறு பூச்சியை பயப்படாதே என்று சொன்ன அந்த வாக்கு எல்லாம் எல்லோருக்கும் பழித்து மகிழ்ச்சியான கிறிஸ்தவர்களாய், மகிழ்ச்சியான உம்முடைய பிள்ளைகளாய் மந்தையாய் வாழ கிருபை செய்தலும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென்.